ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த முதல் பகுதியில் உங்களோடு பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என் சிந்தையில் ஞாபகப்படுத்தின வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலிருந்து ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 31வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23லிருந்து 31 வரை எனக்காக ஒருவர் வாசிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் நாம் வாசித்த வேத பகுதி சாதாரணமாக நற்கருணை நேரத்தில், திருவிருந்து எடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? இதை வாசிப்பது வழக்கம், இதை தியானிப்பது வழக்கம். கவனிங்க, இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு முக்கியமான செய்தியை மையப்படுத்துகிறான். என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அந்த காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக, அவர் கெத்செமனே தோட்டத்தில் சிறைப்படுத்தப்படுவதற்கு முன்பதாக ஒரு பஸ்காவை ஆசரிக்கிறார். ஒரு ஐக்கியத்தை, ஒரு திருவிருந்தை கால் கழுவி ஒருவர் ஐக்கியப்படுவதற்கு அடையாளமாக அவர் அங்கே அந்த ஒரு ஆராதனையை அங்கே நடத்துகிறதை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவர் அந்த இரவிலே செய்த அந்த ராபோஜன ஆராதனையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? அவர் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்க வாங்கி புசிங்க, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் என்னை நினைவு கூறும்படிக்கு செய்யுங்கள். அப்படியே அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து, இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரணத்தை தெரிவிக்கிறீங்க, இதையும் நீங்கள் என்னை நினைவு கூறும்படி என்ன செய்யுங்கள். ஆண்டவர் மிக திருத்தமாய் அழுத்தமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை நினைவு கூறும்படிக்கு நீங்கள் ஒன்றை என்ன செய்ய வேண்டும்? தோத்திரம். சில நேரங்களில் சிலர் செஞ்ச செயல்களை நம்ம மறக்கவே முடியாது. சிலர் மனித உறவுகள், சில சொந்த பந்தங்கள், ஒரு சில நேரங்களில் தீமை செஞ்சுருப்பாங்க. அந்த தீமையை நம்மளால் என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. பல நேரங்களில் அவங்க நன்மை செஞ்சுருப்பாங்க, அந்த நன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. ஒருவேளை நன்மை செஞ்சிருந்து அந்த செஞ்ச நன்மையை நம்ம மறந்துட்டோம்னா, நம்மளை மாதிரி ஒரு நன்றி இல்லாத மனிதர்கள் உலகத்தில் வேற யாரும் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அப்போ செய்த நன்மையை நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்? நினைக்கணும். தோத்துறோம். சில நேரங்களில் செய்த தீமையை அதிகமாக என்ன செய்வாங்க?
நினைப்பாங்க. நான் சொல்லுவேன், தீமையை ரொம்ப நினைச்சீங்கன்னா நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, நிம்மதியை தூங்க முடியாது. சிலருக்கு நிம்மதியான இரவு நேரங்களில் தூக்கம் கிடையாது. ஏன் தூக்கம் இல்லை? அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, இப்படி மற்றவங்க செஞ்ச தவறான காரியங்களை மனசில் போட்டு நினைச்சு 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 சிலருடைய சரீரம் எல்லாம் வியாதினாலே என்ன செஞ்சிடும், பலவீனம் அடைஞ்சிரும். தோத்துறோம். பைபிளில் அப்படி செய்த தீங்கை நினைத்து மரித்தவர்கள் நிறைய பேர் என்ன செய்யுது உண்டு. தோத்துறோம். ஆமாம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அபிகாயிலுடைய கணவன் நாபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு மனுஷன் தாவீதுக்கு செய்த ஒரு துரோகத்தை நினைச்சு நினைச்சு என்ன செஞ்சான், செத்து போனான். தோத்துறோம். ஆமாம், வியாதிப்பட்டு என்ன செஞ்சான், இறந்து போனான்னு பைபிளில் போட்டிருக்கு. அதே போல யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்குறான். தோத்துறோம். காட்டி கொடுத்துட்டு அவரை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்கன்னு அவன் என்ன செய்யலை, நினைக்கல. தோத்துறோம். ஆசாரியர்கள்ட்ட போய் அண்ணாட்டையும் காய்பாட்டையும் போய் சொல்றான், நீங்க இப்படி உள்ள செய்வீங்கன்னு நான் நினைக்கல, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அவங்க கொடுத்த வெள்ளிக்காசை ஆலயத்துல தூக்கி வீசி எரிஞ்சிட்டு அவன் போய் வாங்கின நிலத்துல என்ன செய்யறான், தற்கொலை பண்ணி செத்து போறான். கவனிங்க, மனசு வாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு உலகத்துல சில செய்த தீமைகளை நினைச்சு 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 அவங்க சரீரம் வியாதிப்பட்டு பலவீனம் அடைஞ்சு மெலிஞ்சு போய் கடைசியில் அவருடைய வாழ்க்கையில மரணத்தையே அவங்க என்ன செஞ்சாங்க, சந்திச்சிடறாங்க. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்களை குறித்து, நமக்கு செய்த துரோகங்களை குறித்து நம்ம அதிகமாய் நினைக்காதபடிக்கு நம்முடைய மனது நினைக்க வேண்டியது இயேசுவை பற்றி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவை நினைவு கூற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நினைக்கணும். ஆண்டவர் தன்னை நினைக்கும்படி சொல்றார். எதெல்லாம் நினைக்கணும்னு சொல்றாரு? அவர் செஞ்ச அற்புதங்களை நினைக்கணும்னு சொல்றாரா? இல்ல. அவர் செய்த அதிசயங்களை நினைக்கணும்னு சொல்றாரா? அதெல்லாம் நினைக்கணும். ஆனா அதை மனசுல வச்சுக்கணும். ஆனா எப்பயுமே சிந்தையில நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவருடைய மரணம். எப்படி? அவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்யணுமா, நினைவு கூறணும். தோத்துறோம். ஆமாம், நம்ம இந்த புனித வெள்ளி, இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே அப்படின்னு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. நல்லா கவனிங்க, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நிறைய பேர் இயேசுவின் பாடுகளை பற்றி, சிலுவையை பற்றி, அவர் சிந்தின ரத்தத்தை பற்றி நிறைய அப்படி சிந்திப்பாங்க. ஆமாம், தோத்துறோம். இன்னைக்கு நம்ம நினைக்க வேண்டிய 5 விஷயங்கள். தோத்துறோம். நான் ஒரு 5 விஷயத்தை என்ன செய்ய போறேன், உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்டவர் நினைவு கூறுங்கள் அப்படின்னு ஒரு 5 விஷயத்தை சொல்றார். தோத்துறோம். ஆமாம், இயேசுவினுடைய மரணத்தை நம்ம நினைவு கூறும்போது அந்த மரணத்துக்குள்ள அடங்கி இருக்கிற 5 காரியங்கள். நேற்றுக்கு நைட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசினார். தோத்துறோம். கல்வாரியை நினைக்கும் போது அந்த கல்வாரி காட்சி ஒரு 5 விஷயங்களை என்ன செய்து காட்சிப்படுத்துது. தோத்துறோம். ஆமா, நீங்க பாருங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனீங்க, அல்லது ஒரு திருவிழாவுக்கு போறீங்க, அல்லது ஒரு விசேஷமான இடத்துக்கு போறீங்கன்னா அங்கே முக்கியமான சில காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு மியூசியமுக்கு போறீங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு மியூசியம் போறீங்கன்னா அந்த மியூசியம்ல இப்போ மதுரையில் காந்தி மியூசியம்னு ஒன்று இருக்கு. தோத்துறோம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. காந்தி மியூசியத்துக்கு போனீங்கன்னா மகாத்மா காந்தி பயன்படுத்தின துணி, அவரை சுடும்போது அந்த சுட்டதில் அவருடைய இரத்த கரை படர்ந்த அந்த அங்கி, அது மாதிரி சில பொருட்கள், அவர் பயன்படுத்தின பேனா, அவர் பயன்படுத்தின செருப்பு, அப்படி அவருடைய நினைவார்த்தமாக அந்த மியூசியத்தில் சில பொருட்கள் என்ன செஞ்சிருப்பாங்க. அப்படிதானே? தோத்துறோம். ஆமாம். நம்ம வீட்டில் கூட நமக்கு பிடிச்சமானவங்க யாராவது நம்ம வீட்டில் இருந்து அவங்க கையில் நம்ம வளர்ந்து அவங்க நம்மளை வழிநடத்தின விதங்கள் எல்லாம் நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்க மரணத்துக்கு பிற்பாடு அவங்க வீட்டில் அவங்க பயன்படுத்தின சில பொருட்களை என்ன செஞ்சிருப்பாங்க. என்ன பேச மாட்டேறிய? ஆமா, எதுக்கு? அவங்க ஞாபகார்த்தமா, எங்க மாமியார் கட்டின சேலை இது, அல்லது எங்க மாமனார் கொடுத்த சட்டை இது எங்க அப்பா பயன்படுத்தின செருப்பு, எங்க அப்பா பயன்படுத்தின கண்ணாடி. எதுக்கு? அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக அவங்க பொருளை என்ன செஞ்சிருப்போம் நம்ம பத்திரமா. சில பொருட்களை பார்த்தோன்னையும் இது இவங்க வாங்கி கொடுத்த பொருள். தோத்துறோம். சில ஆலயங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமா, சில ஆலயங்களில் ஃபேன் மாட்டியிருப்பாங்க. தோத்துறோம். ஆமா, அந்த ஃபேன்ல இப்போ நம்ம சபைகளெல்லாம் அதை நம்ம அலோவ் பண்றது இல்லை. சில சபைகளுக்கு போங்க. தோத்துறோம். நான் திருநெல்வேலி பக்கத்தில் சில சிஎஸ்ஐ சர்ச்சஸுக்கு கன்வென்ஷனுக்கு போவேன். அப்படி கன்வென்ஷனுக்கு போனோம்னா நம்ம பாசுமார்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்க. அந்த சேர்ல போய் உட்கார்ந்தோம்னா சேருக்கு பின்னால உபயம், அன்பளிப்பு. பரவாயில்லையே, பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. தோத்துறோம். அன்பளிப்பு இன்னார் வாங்கி கொடுத்தது, ஜோசப் குடும்பத்தார் வாங்கி கொடுத்தது. தோத்துறோம். ஆமா, ஜெனிஃபர் குடும்பத்தார் வாங்கி கொடுத்தது. ஃபேன் மாட்டியிருந்தோம்னா அன்பளிப்பு இன்னார் குடும்பத்தார் வாங்கி கொடுத்தது. நான் சொல்றேனே, நம்ம அதை எழுதினா தான் நம்மளை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையா அன்பு செலுத்தி ஒரு காரியத்தை தேவராஜ்யத்துக்காக செய்யும்போது, ஆமா, அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது என்ன வரும், ஞாபகத்துக்கு வரும். இது இவங்க வாங்கி கொடுத்தது, இதை இவங்க செஞ்சது. தோத்துறோம். அப்படி ஒரு சில ஞாபகப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நம்ம மனசுல ஆழமா உண்டு. ஆண்டவர் அப்படி சில விஷயங்களை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு, நினைக்க சொல்லியிருக்காரு. பைபிள்ல ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே இவைகளை
நினை, இவைகளை நினை. நான் உன்னை உருவாக்கினவர், நான் உன்னை தெரிந்து கொண்டவர், நான் உன்னை முன்குறித்தவர், உனக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை ரட்சித்து உன்னை மீட்டெடுத்து என்னுடைய பிள்ளையாய் உன்னை மாற்றி இருக்கிறேன். ஆகினால இவைகளை நீ நினை. கவனிங்க, நினைக்கணும். எதை நினைக்கணும்? கல்வாரி அப்படின்னு சொல்லும் போதும் இயேசுவின் மரணம்னு சொல்லும் போதும் நம்ம நினைவுக்கு வரக்கூடிய 5 காரியங்கள். ஆமா, தோத்திரம் 5 விஷயங்கள். 5 விஷயத்தோட ஆவிக்குரிய தொடர்புகளை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக இந்த முதல் பகுதியில் ஜெபிக்கணும்னு விரும்புறேன். தோத்திரம். கல்வாரின்னு சொன்ன உடனேயும் உங்க நினைவுக்கு வரதெல்லாம் என்னென்ன? இயேசுவின் மரணம் அப்படின்னு சொன்ன உடனேயும் உங்க நினைவுக்கு வரதெல்லாம் என்னென்ன சொல்லுங்க. சிலுவை. நம்பர் 1 சிலுவை. அடுத்து சும்மா சொல்லுங்க. ஆணி. ஆணி அக்கா சொல்றாங்க. ஆணி. அப்புறம் முள்முடி. ரைட்டு, சூப்பர். முள்முடி. அப்புறம் சாட்டையால் அடிச்ச சாட்டை. ரைட்டு. அடுத்து 4 சாட்டை. பரவாயில்லையே, பயங்கரமா இருக்கீங்களே. அடுத்து வேற கசப்பு கலந்த காடி. சூப்பர். வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. ஆமா. இந்த பக்கம் அன்னை மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டீங்களே. அடுத்து ஈட்டி. விழாவில என்ன செய்தார்கள்? குத்தினார்கள். ஈட்டி. அப்புறம் 6. அப்புறம் நான் 5 பாயிண்ட் தான் எடுத்தேன், 6 பாயிண்ட் கொடுக்குறீங்க. பரவாயில்ல, தோத்துறோம். சாயங்காலம் வரைக்கும் கன்வென்ஷன் தொடரும். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, சரி. 5 6 அடி ஈட்டி. அப்புறம் ரத்தம். அப்புறம் அங்கி. அவருடைய வஸ்திரம். ஆமா 6 7 8. அப்புறம் ஆணி சொல்லிட்டாங்க. சீக்கிரமா சொல்லுங்க. சிலுவையை சுமந்து வந்த, அதை தான் சொல்லிட்டு வரேன். சிலுவையில் சுமந்து வந்த அவருடைய பாதை, பாடுகள், மரணங்கள், இவைகளை பற்றி நம்ம நினைக்கும் போது முதல்ல சிலுவைன்னு சொன்னீங்க, அப்புறம் ஈட்டின்னு சொன்னீங்க, அப்புறம் ஆணின்னு சொன்னீங்க, அப்புறம் வஸ்திரம்னு சொன்னீங்க, அப்புறம் அங்கின்னு சொன்னீங்க, அப்புறம் ரத்தம்னு சொன்னீங்க, அப்புறம் கசப்பு கலந்த காடி. நீங்க இப்படி 8 பாயிண்ட். வேற சிஸ்டர்? கரடு முரடான பாதை. தோத்துறோம். ஆமா, கரடு முரடான பாதை. இன்னைக்கு வரைக்கும் தமஸ்குவின் வீதி, அந்த எருசலேமில் இருக்கிற, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எருசலேமில் போய் இயேசுநாதர் நடந்து வந்த பாதை இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. தோத்துறோம். ஆமா, நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அந்த பாதை கரடு முரடுமா, அவ்வளோ சீக்கிரமா என்ன செய்ய முடியாது, மேலே ஏறி நடக்க முடியாது. அவ்வளோ கடினமான கரடு முரடான பாதை. அப்புறம் நீங்க ரொம்ப ஆவிக்குரிய ரீதியா போகாதீங்க, நினைக்கிற விஷயத்த சொல்லுங்க. தோத்துறோம். டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது அவ்வளவுதானா? கொல்கதா மலை. அப்புறம் ரெண்டு கல்லர்கள். ரைட்டு, 2 கல்லர்கள். தோத்துறோம். அப்புறம் ஆக மொத்தம் யாருமே இயேசுவின் சரீரத்தை சொல்லவே இல்லை. இயேசுவின் சரீரத்தை முதல்ல மரணம் அப்படின்னு வரும்போது, கல்வாரி அப்படின்னு வரும்போது, சிலுவையின் பாடுகள் அப்படின்னு வரும்போது முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன தெரியுமா? அவருடைய சரீரம், கிழிக்கப்பட்ட அவருடைய சரீரம், உளப்பட்ட அவருடைய சரீரம். ஆண்டவர் அவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை. அப்ப ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவினுடைய சரீரம். இயேசுவின் சரீரம் நம்முடைய நினைவுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நம்ம நினைவுபடுத்த வேண்டிய, கல்வாரியிலே காட்சிப்படுத்தப்பட்ட முதலாவது விடயம் இயேசுவின் சரீரம். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சரீரம் உளப்பட்ட நிலத்தை போல என்ன செய்யப்பட்டது? கிழிக்கப்பட்டது, நாரா கிழிக்கப்பட்டது. தோத்துறோம். அன்னைக்கு பிலாத்தினுடைய அரண்மனையில 1 குறைய 40ற்கு 1 குறைய 39 கசையடிகளை இயேசு என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்களா? ஆமா. அன்னைக்கு ரோம போர் வீரனுடைய கையில இருந்த அந்த சாட்டை, அழகா சொன்னாங்க சிஸ்டர், சாட்டை ஞாபகத்துக்கு வருது. அந்த சாட்டை எப்படிப்பட்ட சாட்டை அப்படின்னா, ஆமா, அதனுடைய பிடி இரும்பினால் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே பலவிதமான ஸ்தோத்திரம் தோளால் செய்யப்பட்ட நார்கள் தொங்கும். தோத்திரம், பலவிதமான நார்கள். ஒவ்வொரு நார்களினுடைய முடிவிலையும் இரும்புல செய்யப்பட்ட மணிக்கூண்டுகளும், அந்த இரும்பு அந்த குண்டுகளும், அதோடு கூட மீன் தூண்டலை போல இருக்கிற முள்களும் என்ன செய்யப்பட்டிருக்குமா? ஒரு தடவை சாட்டையில் அடிச்சா இயேசுநாதருடைய உடம்புல 200 இடத்துல சதை பிச்சுக்கிச்சான். ஒரு தடவை சாட்டையில் அடிச்சா இயேசுநாதருடைய சரீரம் 200 இடத்துல என்ன செய்யப்பட்டது? சதைகள் காயப்பட்டது, சதைகள் பிச்சு எடுக்கப்பட்டது. கவனிங்க. ஒரு முறை சாட்டையில் அடிக்கும்போது 200 தடவைனா ஏறத்தாழ 39 கசையடிகள். நல்லா கவனிக்கணும். 39 ×
200. தோத்துறோம். ஆமா, சரீரம் முழுவதும் காயப்படாத இடங்களே அல்ல. அவருடைய சரீரத்துக்கு மேல காயப்பட்டு அடித்து காயப்படுத்தி தலையில முள்முடியை வச்சு அடிச்சு அந்த இரும்புக்கு ஒரு பெரிய மரக்கோளால அந்த முடிய என்ன செய்யறாங்க, தலையில அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அந்த முள்ளு ஆழமா போய் மூளையை போய் குத்தக்கூடிய அளவுக்கு அது என்ன செய்யப்பட்டது. இயேசுவின் காயங்கள் மிக மிக கொடூரமானது. அவருடைய சரீரத்தில் அவருக்கு அடிக்கப்பட்ட, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காயங்கள், அடிகள் மிக மிக கொடூரமானது. சாதாரணமா ஒரு சாதாரண மனுஷனுடைய சரீரம் அந்த வலியை என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. அவருடைய கால்கள் ஆணிகளை வச்சு என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க. ஆணிகள்னு சொல்றோம், அது ஆணிகள் அல்ல, தோத்துறோம், ஆணிகளை விட கொடூரமானது. நம்ம வீட்டில் ஒரு செவரில் அடிக்கிற ஆணிய மாதிரியோ அல்லது மரத்தில் அடிக்கிற ஆணிய மாதிரியோ 2 இன்ச்சு 3 இன்ச்சு அல்ல. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியினுடைய நீளம் குறைஞ்சபட்சம் 1.5 அடி, 18 இன்ச்சு. தொத்துறோம். அது ஒரு சின்ன கடப்பாறையை போல இருக்குமா, அவ்வளவு ஆழமான அந்த 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 ஆணியை அந்த ஆணியை வைத்து அவருடைய சரீரத்தை நாரா என்ன செஞ்சாங்க, கிழிச்சாங்க, அடிச்சாங்க. அவருடைய சரீரம் முழுவதும் பிடிக்கப்பட்டது. ஆமா, அவ்வளவு காயம், ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய தலைமையில அந்த முள்கிரீடத்தை வச்சு அடிச்சு அவருக்கு மேல ஒரு சிவப்பான அங்கி என்ன செய்யறாங்க, அந்த துணி அந்த சரீரத்தோட அந்த சதையோட போய் காஞ்சு ரத்தத்தோட ரத்தமா மாம்சத்தோட மாம்சமா அந்த துணி போய் என்ன செஞ்சிருச்சு, ஒட்டிக்கிச்சு. சிலுவையில ஏத்திட்டு அந்த அங்கியை உரிச்சு எடுக்கிறாங்க. உரிச்சு எடுக்கும்போது அங்கங்க கிழிஞ்ச அந்த மாம்சம் அந்த துணியோட கூட என்ன செஞ்சது. நல்லா கவனிங்க. அவருடைய சரீரம் முழுவதும் காயப்பட்டது, அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது. கவனிங்க, இயேசுவின் சரீரம் ஒரு பக்கம் சரீர ரீதியாக வாதிக்கப்பட்டார், அதை விட மன ரீதியாக அவர் என்ன செய்தார். அவனு சொல்லட்டுமா, சரீரம் எவ்வளவு பலமா இருந்தாலும் மனசு பலவீனமாயிருச்சுன்னா சரீரம் என்ன செய்யாது, சரீரம் தாங்காது, சரீரம் சப்போர்ட் பண்ணாது. மனசு தெளிவா இருந்தா தான் சரீரம் என்ன செய்யும். நல்லா கவனிக்கணும். பைபிளில் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துறாங்க, பரியாசம் பண்றாங்க. பைபிளை திருப்புங்க, சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிங்க பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து ஒருத்தர் வாசிங்க. 23, 25 வாசிங்க. கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ யூதர்களுடைய இஷ்டத்திற்கு. இந்த வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, பிலாத்து யூதர்களுடைய இஷ்டத்திற்கு என்ன செய்தான், ஒப்பு கொடுத்தான். அப்படின்னா என்ன, நமக்குன்னு சொந்த சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும், நமக்குன்னு சுய பலன் ஒன்று இருக்கும், நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சூழ்நிலைகள் என்ன செய்யும் இருக்கும். இப்போ யாராவது ஒரு நபர் ஒருத்தருடைய கையை பிடிக்கணும் அப்படின்னா கூட அவர் கை கொடுத்தா தான் நான் இன்னொரு கையை என்ன செய்ய முடியும். அப்படித்தானே பிரதர்? உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் உங்கள் மேலே கை வைக்க முடியுமா? உங்கள் நாலேஜ் இல்லாமல் உங்கள் தலை மேலே கை வைக்க முடியுமா? உங்கள் நாலேஜ் இல்லாமல் உங்கள் பொருளை எடுக்க முடியுமா? இப்போ பிரதருடைய பாக்கெட்டில் ஒரு அழகான பேனா இருக்குது, என் பாக்கெட்டில் பேனா இல்லை. உடனே அவருடைய அனுமதி இல்லாமல் நான் பேனாவை பாக்கெட்டில் இருந்து எடுத்து என் பாக்கெட்டில் வைக்க முடியுமா? அவர் கொடுத்தா தான் அந்த பாக்கெட்டில் பேனா என்ன செய்யும், என் கைக்கு வரும். அவர் அனுமதித்தா தான் அந்த ஒரு பொருளை நான் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். ஏன் இஷ்டத்துக்கு போய் என்ன செய்ய முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசுவை அவர்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார்கள். அப்படின்னா அவங்க மனசுல என்னெல்லாம் நினைச்சாங்களோ அதையெல்லாம் அவருக்கு என்ன செஞ்சுக்கலாம், கேள்வி கேட்க நாதி கிடையாது. யாராவது ஒருத்தவங்க நம்மளை தூசிச்சு பேசிட்டாங்க, யாராவது ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க, யாராவது ஒருத்தவங்க நமக்கு விரோதமாக கையை ஓங்கிட்டாங்க, நம்ம சொந்தக்காரவங்களாம் சும்மா இருப்பாங்களா? நமக்கு தெரிஞ்சவங்களா சும்மா இருப்பாங்களா? உடனே வந்து பக்கத்தில் நின்ற மாட்டாங்க. யாரை கேட்ட நீ கை நீட்டின, யாரை கேட்ட என் சகோதரியை பேசின, யாரை கேட்ட என் சகோதரனை பேசின, யாரை கேட்ட என் குடும்பம் சொந்த பந்தம் யாரெல்லாம் எப்படின்னு தெரியுமா உனக்கு? ஊரே வந்து என்ன செய்யும், இறங்கி. ஆனா இயேசுநாதரை பிலாத்து அந்த யூதர்களின் இஷ்டத்துக்கு என்ன செய்தான், ஒப்பு கொடுத்தான். அப்படின்னா அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், அவரை காயப்படுத்தினார்கள், அவர் முகத்துல காரி துப்புனாங்க, அவரை ஏளனப்படுத்தினாங்க, அவரை அவமானப்படுத்தி அவரை நையாண்டி பண்ணி அவரை வேதனையாய் முழுசா தோத்துறோம். சாதாரணமா நம்ம ஊர் பக்கத்துல பாருங்க, யாராவது ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ரோட்ல நடந்து போகும்போது நம்ம நடந்து போகிற அதே நேரத்தில் நம்மளை பார்த்துட்டு, நான் இந்த பகுதியில் நிறைய அதை பார்த்துருக்கிறேன், தோத்துறோம். முகத்துக்கு முகம்
நேரா பார்த்து பேசாம அவங்க ரோட்ல நடந்து போகும்போது காரியம் என்ன செய்வாங்க? பார்த்துருக்கிறீங்களா? நம்மளே செஞ்சிருக்கிறோம்ல. அல்லேலூயா. கவனிக்கணும். நமக்கு பிடிக்காதவங்க போறாங்க, கார் என்ன செய்வாங்க? சைடில் துப்புவாங்க. அப்படி துப்புறாங்கன்னா நடந்து போறவங்க மனசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பயங்கர வேதனைப்படும். ஐயோ, இப்படி நம்மளை அவமானப்படுத்துறாங்களே, இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே. நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்திருப்போம், நமக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சேர் இருக்காது. ஆமா, நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருந்தா நம்ம வந்த உடனே எந்திரிச்சு அவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்க? சில நேரங்களில் நம்ம வந்து உட்கார்ந்துட கூடாதுன்றதுக்காகவே சேர் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துருவாங்க. இது நம்மளை இழிவுபடுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி. நமக்கு சரியான கணம் கிடைக்கல, நமக்கு சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னா நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி. இயேசுநாதரை மன அளவில் உளைச்சலுக்கு என்ன செஞ்சாங்க? மன அளவில் உளைச்சல் ஆளாக்குனாங்க, அவமானப்படுத்தினாங்க, இழிவுபடுத்தினாங்க, இகழ்ந்து பேசினாங்க. தோத்துறோம். ஆமா, நீ தான் ஆலயத்தை இடிச்சு 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னீல, உன்னையே நீயே என்ன செய்துகொள், ரட்சித்துக்கொள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவருடைய சரீரம் அவமானப்படுத்தப்பட்டது. அவர் கனவீனம் செய்யப்பட்டார், கனவீனம் செய்யப்பட்டார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நினைவு கூற வேண்டியது என்னுடைய, சத்தமா சொல்லுங்க, என்னது? சரீரம். அவர் அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறதுக்கு அடையாளம். நீங்க எப்பெல்லாம் இதை செய்றீங்களோ அப்பெல்லாம் என்னை நினைவு கூறுகிறீர்கள். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் அன்புக்குரிய, முதலாவதாக அந்த சரீரம் என்பது நினைவு கொள்ள வேண்டிய ஒன்று. இயேசுவின் சரீரத்தை நினைக்கும் போதெல்லாம் நான் நினைக்கிற போது எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசுவின் சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது, இயேசுவின் சரீரம் எனக்காக உடைக்கப்பட்டது. அவர் அனுபவித்த அவமானம், அவர் அனுபவித்த மன உளைச்சல், அவர் அனுபவித்த பலவீனம், அவர் அனுபவித்த அந்த காயங்கள், அவர் அனுபவித்த அத்தனை பாடுகளும் எனக்கானது. அப்ப அவருடைய சரீரம் எனக்கு நினைப்பூட்டுகிற முதலாவது காரியம் என்னன்னா, எனக்கும் அவருக்கும் ஒரு ஆழமான உறவு இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் சரீரம், நான் சொல்லுவேன், உங்களை என்னை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பவுல் சொல்றாரு, நீங்கள் கிரயத்திற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம் உங்களுக்கு விலை பொருளாக கொடுக்கப்பட்டு உங்களை விலை கொடுத்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாங்கி இருக்கிறார். இப்ப நான் எனக்குன்னு சொந்தமானவன் அல்ல, ஆமென், நான் எனக்கானவன் அல்ல, இயேசுவுக்கானவன். அவருடைய சரீரம் எனக்காக இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் எனக்கும் அவருக்குமான ஒரு ஆழமான உறவு. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ கல்வாரியை நினைக்கும் போது எனக்கும் உனக்குமான உறவை நீ நினைக்கிற, எனக்கும் உனக்குமான தொடர்பை நீ நினைக்கிற, எனக்கும் உனக்குமான அந்த பந்தத்தை நீ நினைக்கிற, எனக்கு உனக்குமான அந்த சொந்தத்தை நீ நினைக்கிற. நீ என்ன நினைக்கணும்? கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நமக்கு ஏராளமான சொந்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கங்க, ஏராளமான சொந்தங்கள் இருக்கிறாங்க. தோத்துறோம். ஆமா, நமக்கு ஒண்ணுன்னா நமக்காக துடிக்கிறதுக்கு, நமக்காக ஆசைப்பட, நமக்காக எல்லா காரியங்களையும் செய்யறதுக்கு நிறைய சொந்தங்கள், உறவுகள் இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்லுவேன், தோத்துறோம், அந்த உறவுகள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளுமான்னு நினைக்கும். ஆனா ஒன்னு சொல்லுவேன், நமக்காக ஒரு பந்தம் இருக்கிறது, நமக்கான ஒரு சொந்தம் இருக்கிறது. அந்த சொந்தத்துக்காக நம்ம ஒண்ணு செய்யல, இந்த சொந்தத்துக்காக அந்த சொந்தம் எல்லாத்தையும் கொடுத்துச்சு. தன்னிடத்தில் இருக்கிற முழு பலனையும், தன்னிடத்தில் இருக்கிற முழு சக்தியையும், தன்னிடத்தில் முழு பலனையும், அந்த ஆசீர்வாதத்தையும், தன்னிடத்தில் இந்த முழு ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்காக எனக்காக அந்த சொந்தம் என்ன செஞ்சுச்சு? கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனா அவருக்கு உங்களை விட்டா என்ன விட்டா வேற ஆள் இல்லை. ஆமாவா? உங்களை விட்டா என்ன விட்டா அவருக்கு வேற ஆளு இல்லை. அதனாலதான் ஆமா, தம்முடைய ஜனங்கள் தம்மிடத்தில் வர வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். தம்மோடு கூட வந்து தம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கணும், தம்முடைய பிரசன்னத்தில் வந்து ஜெபிக்கணும், தம்மோடு கூட வந்து பேசணும் அப்படின்னு ஆழமாய் அவர் விரும்புவதற்கு காரணம் உங்களோட என்னோட இருக்கிற அந்த உறவு. அந்த உறவு, என் அன்புக்குரியவர்களே, அந்த உறவை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நினைக்கணும். நான் எனக்குன்னு சொந்தமானவன் அல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் இல்லையா, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அறையப்பட்டிருக்கிறேன். பிழைத்திருக்கிறது என்னால் அல்ல, இயேசுவால். நான் இயேசுவால் பிழைத்திருக்கிறேன். வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு வாழ்கிறார். எனக்குன்னு சொந்த விருப்பங்கள், எனக்குன்னு சொந்த ஆசைகள், எனக்குன்னு சொந்த ஏக்கங்கள், இவைகளை நான் நினைக்கிறத விட இயேசு என்ன நினைப்பாரு, இயேசு என்ன சிந்திப்பாரு, இயேசு என்ன யோசிப்பாரு, இயேசுவுக்காக நான் என்ன செய்ய முடியும், அப்படி ஒரு தேவ மனிதன் சிந்திப்பானால் அந்த சிந்தனை இயேசுவோடு அவனுக்கு இருக்கிற உறவை என்ன செய்யுது? ஆழப்படுத்துது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய உள்ள வேதம் சொல்லுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
தோத்திரம். ஒரு 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 வேதபாரனுடைய வீட்டில் போய், ஒரு பரிசேயனுடைய வீட்டில் போய் ஆண்டவர் காத்திருக்கிறார். அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் சாப்பாடு. தோத்திரம். ஆமாம், கையங்களவுமா பிடிக்கப்பட்டு பாவத்தில் இருந்த ஒரு பெண். ஆமாம், இப்போ இயேசுநாதரை கனப்படுத்துறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறா? நிற்கிறா, ஓரமாக வந்து நிற்கிறா. உள்ள அவளுக்கு அனுமதி கிடைக்கல. ஆனால் தோத்திரம், இயேசுநாதர் பக்கத்தில் வந்து ஆமாம் அவருடைய பாதத்தில் விழுந்து நலதம் என்கிற தைலத்தை அவருடைய பாதத்தில் உடைச்சு, தன் தலை மயிரால் அவருடைய பாதத்தை தொடச்சு, தன் கண்ணின் கண்ணீரால் அவர் பாதத்தை என்ன செய்கிறா? கழுவுறா. கண்ணில் வடிந்த கண்ணீர் அவருடைய பாதத்தை என்ன செஞ்சிச்சு? கழுவுச்சு. தோத்திரம். அவள் தன்னுடைய நலதத்தை ஊற்றி தன் தலை மயிரால் அதை என்ன செய்கிறா? துடைக்கிறா, பாதத்துக்கு முத்தம் கொடுக்குறா. தோத்திரம். ஆமாம், அந்த பரிசேயன் ஆண்டவர்கிட்ட அவன் சிந்திக்கிறான், இந்த பாவியாகிய பெண்ணோட இவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய நெருக்கமான தொடர்பு? ஆமாம், இயேசுநாதர் சொல்றார், அவன் மனசில் நினைக்கிறத நினச்சிட்டு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலுக்கு என்ன கொடுக்கல? தண்ணி கொடுக்கல. நீ என் கையில் முத்தம் பண்ணலை. தோத்திரம். நீ என் தலைக்கு என்ன வைக்கல. ஆனால் இவளோ வந்ததிலிருந்து என் பாதத்தை கண்ணீரால் நினச்சி தன் தலைமயிரால் தொடச்சு என் பாதத்தை முத்தம் செஞ்சா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உறவு. அவர் எதிர்பார்ப்பது என்ன? உறவு. தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட உங்கள்கிட்ட என்கிட்ட பேசுறது என்ன தெரியுமா? நீ எனக்காக வேற எதையும் செய்ய வேணாம். நான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேன். உனக்காக எல்லாத்தையும் சவதரிச்சு கொடுத்துட்டேன். உனக்காக எல்லாத்தையும் சம்பாரிச்சு கொடுத்துட்டேன். நீ எதையும் செய்யறதுக்கு முன்னால உனக்கானது எல்லா சிலுவையில் என்ன செஞ்சுட்டேன்? செஞ்சு சுமந்து முடிச்சுட்டேன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன? தோத்திரம். ஆமாம், நீ எனக்கு அதை கொடு இதை கொடு அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ என் சமூகத்தில் வந்து காத்துரு, என் பிரசன்னத்தில் வந்து காத்துரு, என் கூட நீ பேசு, என் கூட நீ உறவாடு. எனக்கு நீ என்ன எனக்கு கொடுக்க வேண்டிய உன் நேரத்தை எனக்கு என்ன செய்ய? முதலாவது இந்த கல்வாரின்னு நினைக்கும் போது வருகிறது, நினைவுக்கு வருவது அவருடைய சரீரம். அந்த சரீரத்தில் உண்டாகிற, அந்த சரீரத்தினால் எனக்கு உண்டான அந்த மேன்மையான ஆழமான இயேசுவோட உண்டான உறவு. அந்த உறவு என்னை இன்னும் பலப்படுத்தணும். இன்னும் அந்த உறவில் நான் வளரணும். இன்னும் அந்த உறவில் நான் இணையணும். பைபிளில் சுலமித்தியால குறித்து பைபிளில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க, உன்னத பாட்டு புத்தகம் 5வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை எனக்காக ஒருத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் தோத்திரம் கடைசி 4 வசனங்கள். உன்னத பாட்டு எங்க இருக்குன்னு தேடுறீங்களா? மன்னிக்கணும், ஆமா 7வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். நல்லா கவனிங்க, சொல்றா பாருங்க. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், துளிர்த்து என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு. ஓ, மணவாளனுக்கு ஆண்டவர் மணவாட்டி கொடுக்கிறது என்ன? என்னுடைய நேசத்தின் அந்த உச்சிதங்கள் அப்படின்ற வார்த்தையை சரியான அர்த்தம் என்னன்னா, தி பெஸ்ட். உங்கள்ட்ட என்ன சிறப்பானது இருக்கோ அதை கொடுக்கறதா உச்சிதம். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள்ட்ட இருக்கிற சிறப்பானது, உச்சிதமானது, தி பெஸ்டானது. தோத்திரம். சிலதை வஞ்சிச்சுட்டு, சிலதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிலதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? கொடுப்போம். நான் சொல்லட்டுமா? தொழுது கொள்கிறவர்கள், ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும். சொல்லுங்க, ஆவியோடும். ஆவியோட தொழுகிறதுனா நமக்கு என்னன்னு நல்லா தெரியும். ஆவியில தொழுகிறதுன்னு அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி நல்லா குதிச்சு துதிச்சு அப்படி விடுதலையோட கர்த்தரை தொழுது கொள்கிறதுக்கு பேரு ஆவியில தொழுது கொள்கிறது. அது என்ன? உண்மையா தொழுது கொள்கிறது. உண்மையா தொழுது கொள்கிறது. ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவுதான் உங்க சத்தமா? அவ்வளவுதான் உங்களால முடியுமா? முழு பலனே அவ்வளவுதானா? இப்ப இந்த அல்லேலூயால எந்த அல்லேலூயா உண்மையான அல்லேலூயா, பொய்யான அல்லேலூயா? பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. முதல்ல சொன்னதெல்லாம் எனக்கு முழு பலனை கொடுத்து அல்லேலூயா சொல்ல முடியும். எனக்கு முழு பலனை கொடுத்து இயேசுவுக்கு ஊழியம் செய்ய முடியும். எனக்கு முழு பலனை கொடுத்து இயேசுவை ஆராதிக்க. சில ஆள் ஆராதனைக்கு வந்தா கையை தட்ட சொன்னா தோத்திரம் கைக்கும் வலிக்கும், தட்டுறதுக்கும்
அது மாதிரி தான் சில ஆள்லாம் பாருங்க, சர்ச்சில் வந்து பாட்டு பாடும், கீபோர்டு வாசிப்பாரு, கிட்டார் வாசிப்பாரு, பாட்டு ஆராதனைலாம் பயங்கர ஃபயரா இருக்கும். ஆனா பாருங்க, சில ஆள் ஸ்பீக்கருக்கு பக்கத்துல உட்காந்து தூங்கி தூங்கி என்ன செய்யும்? ஸ்பீக்கருக்கு பக்கத்துல தூங்குறது தனி கிருபை, தெரியுமா உங்களுக்கு? சில ஆள் கடப்பாறை முழுங்கின மாதிரியே உட்காந்துருக்கும். ஆமா, சர்ச்சுக்கு வந்தா அட்டென்ஷன் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ், அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ். தோத்துறோம். என்ன சிஸ்டர் அப்படியே இருக்கிறீங்களே? அது பாஸ்டர் மேக்கப் கலையாம தோத்துறோம். வீட்டில இருந்து மேக்கப் போட்டு வந்தேன், மேக்கப் கலையாம சர்ச்சில் உட்காந்துட்டு அந்த மேக்கப் ஐயோ தோத்துறோம். கொஞ்சம் வேகமா கையை தட்டி பாட்டு பாடினா வேர்க்குமா? வேர்த்தா போட்ட மேக்கப்பு தோத்துறோம். ஃபவுண்டைனு எல்லாம் இறந்து செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிருமா? அதனால கரையாம பத்திரமா என்ன செஞ்சிடணும்? வழியில சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. சில ஆள் சர்ச்சில் வந்து ஆராதனையில் 2 மணி நேரம் முழுசா என்ன செய்யாது? உட்காராது. போக்குவரத்துமாவே இருக்கும். தோத்துறோம். போறது வர்றது. ஆமா, என்ன பாஸ் ஒரே செவ்வா இழுக்கிறாரு. ஆமா, பொசுக்குன்னு ஆராதனை ஒரு 2 பாட்டை பாடி ஒரு ஆராதனையில் நடத்தி அப்படியே உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணி அடிக்கிற வெயிலுக்கு சூட்டுக்கு போட்டு அவர் பாடா படுத்தி எங்களை பாயா சுருட்டுறாரு. ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆராதனையில் ஒழுங்கா நம்மளால என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. போறது எந்திரிக்கிறது வர்றது. ஆமா, தோத்துறோம். இந்த செல்போனுன்னு ஒன்று நாசமா போனது நம்ம கைக்கு வந்துருச்சு. அதை தூக்கிட்டு பொசுக்குன்னு என்னமோ அம்பானிக்கு நம்ம சொந்தக்காரவங்க மாதிரியும், நமக்கு 1000 கப்பலுக்கு தோத்துறோம். ஆமா, ராமேஸ்வரத்துல இருந்து ஆமா ஓடுற மாதிரியும் பொசுக்குன்னு போன திருத்து போயிடுறது. போயிட்டு அப்படியே போறது, அப்படியே வாரது, பாத்ரூம் போறது. ஆமா, பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்த உடனே 1 லிட்டர் தண்ணியை குடிக்கிறது. ஆமா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பாத்ரூம் வாவான்னு கூப்பிடும். ஆமா, கிளம்பி மறுபடியும் பாத்ரூமுக்கு போறது, மறுபடியும் வந்து உட்கார்றது 1 லிட்டர். என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியாது, என்ன பாட்டு பண்ணாரு தெரியாது, என்ன ஜெபம் பண்ணாரு தெரியாது. ஆமா, ஆனா மனசுக்கு மட்டும் நான் இந்த வாரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேனே, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேனே. ஆளுகளை பாருங்களேன். நான் உங்களை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை சொல்லல, உங்களுக்கு தான் சொல்றேன். ஒரு அழியில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆவியோட தொழுது கொள்றது நமக்கு தெரியுது, உண்மையா நமக்கு என்ன செய்ய தெரியல? தொழுது கொள்ள தெரியல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் மேல நீ அன்பு செலுத்தினா உன் முழு இருதயத்தோட, உன் முழு பலத்தோட, உன் முழு அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். நம்மள மாதிரி போய் சொல்றதுல உலகத்திலேயே வேற யாரும் சிறந்தவங்க? வேறு ஒரு ஆசை இல்லை. ஏசு மனசுக்குள்ள 1000 ஆசையை வச்சுக்கிட்டேன். பின்னால உட்காந்துருக்கிற மாமியா, முன்னால உட்காந்துருக்கிற மருமகளுக்காக ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே, இவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாரு ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்டாவது இவன் மனம் திரும்ப மாட்டாளா ஆண்டவரே அப்படின்னு பின்னால உட்காந்துருக்கிற மாமியா, முன்னால உட்காந்துருக்கிற மருமகளுக்காக ஜெபம் பண்ணுது. முன்னால உட்காந்துருக்கிற மருமக, பின்னால உட்காந்துற மாமியாவுக்காக, ஆண்டவரே தூக்கிருங்க ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப இயேசுவை நேசிக்கிறதுல உண்மை இருக்கணும், இயேசுவை ஆராதிக்கிறதுல உண்மை இருக்கணும், இயேசுவுக்காக வாழ்றதுல உண்மை இருக்கணும். ஆமென். அவருடைய சரீரத்தை நினைக்க 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 இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் விட அவர் எனக்கு மேல வைத்திருக்கிற அன்பு, அவர் என் மேல வச்சிருக்கிற அந்த உறவு, அந்த உறவுக்காக இந்த உலகத்துல எதை வேணாலும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். கல்லானாலும் சொல்லுங்க, கல்லானாலும் ஃபுல்லானாலும், ஃபுல்லானாலும் இல்லை ஃபுல்லானாலும், அவ்வளவு மோசமான கணவன், அவ்வளவு மோசமான புருஷன் போட்டு அடின்னு அடிச்சு பிரட்டி மிதிச்சு தோத்துறோம். ஆமா, அவ்வளவு மோசமான கணவனை எந்த நல்ல மனைவி என்ன செய்ய மாட்டா? உண்மை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. என்னதான் இருந்தாலும் என் கணவர் இல்லையா, என்னதான் இருந்தாலும் தோத்துறோம். கோவிச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு போய் உட்கார்ந்தா கூட அந்த ஒரு வாரம் அம்மா வீட்டில் யாரை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கோம்? நல்ல மனைவியை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். கணவனை பத்தி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு நேரத்துக்கு மேல ஐயோ இதுக்கு மேல விட்டோம்னா அவரை கவனிக்க முடியாம போயிடும், அவர் இஷ்டத்துக்கு போயிடுவார், அதனால நான் வீட்டுக்கு என்ன செஞ்சிடறேன்? வீட்டுக்கு போயிடுறேன். பொம்பளை பிள்ளைகளை பெற்ற அம்மாமார்களுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளை வீட்டுக்கு வரும்போது, கல்யாணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு வீட்டுக்கு வரும்போது தனியா வந்துச்சுன்னா என்ன செய்யாதீங்க? சொல்ல மாட்டேங்கிறியா? நோ என்ட்ரி போர்டு வச்சிடணும்.
நல்லா கவனிக்கணும். வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பும் போதே இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணி அனுப்பும் போதே காதுல வேதம் ஓதி தான் அனுப்புறாங்க. என்னனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போன உடனே உன் புருஷன் இங்கே என்ன செஞ்சுக்க, முந்தானையில முடிச்சு வச்சுக்க. ஆமா, ஏதாவது ரிப்பேர் பண்றான், ஏதாவது மக்கர் பண்றான், ஏதாவது ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு, நாங்க படவட்டாளத்தோட வந்து என்ன செஞ்சிடறோம். எதுக்கு? நாசமா போக வைக்கிறது அந்த குடும்பத்தை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைக்கு காரணம் பெற்றோர்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பிள்ளை அங்க என்ன செய்யணும், வாழணும். சும்மா பொசுக்குன்னு போன் அடிச்சு செஞ்சிடக்கூடாது, கூப்பிட்டு விட்டுறக்கூடாது. தோத்துறோம். ஆமா, ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய சபைக்கு நம்ம இன்னைக்கு சில பெற்றோர்கள் செய்யற தவறு அது எங்க கொண்டு வந்து பாதிக்குது தெரியுமா? ஆஸ் அ பாஸ்டரா எங்களை கொண்டு வந்து என்ன செய்யுது? நீ எந்த சர்ச்சுக்கு போற, உங்க பாஸ்டர் இதைத்தானா பிரசங்கம் பண்றாரு? உண்மையே சொல்ல போனா எங்க பலிபீடத்தில் நாங்க பண்ற பிரசங்கம்லாம் உங்களை சீர்படுத்துறதுக்கு, சரிப்படுத்துறதுக்கு, சரியா வாழ்றதுக்கு, ஆமா, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு. தோத்துறோம். ஆனா அந்த சாட்சி உள்ள பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுட்டு நீங்க சாட்சி இல்லாம செய்யற செயலை பூரா பாதிப்பது நேரம் யாரைத்தான்? பாஸ்டர் தான், பாஸ்டர் குடும்பத்தை தான், சபையைத்தான். நல்லா கவனிக்கணும். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை என்ன செய்து கொள்ள வேண்டும்? முழு பலனையும் கர்த்தருக்கு கொடுக்கணும், முழு ஆத்துமாவையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். நீ கீழ்ப்படிஞ்சா முழுசா கீழ்ப்படி. தோத்துறோம். எலியா இன்னைக்கு சொல்றார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால். கர்த்தர் தெய்வம்னு தெரிஞ்சிருச்சுல, உன்னை தூக்கி எடுத்துட்டார்ல, உனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்துட்டார்ல, உனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்ல, உனக்கும் எனக்குமான ஒரு பெரிய உறவை. தோத்துறோம். முந்தின ஆதாம் செய்த பாவம், ஆமென், அவருக்கும் பூமிக்குமான உறவை கெடுத்தது, பிரித்தது. பிந்தின ஆதாம் இயேசுவாகிய நம்முடைய குல தெய்வம் அவருடைய வல்லமையினால், அவருடைய மரணத்தினால், அவருடைய பாடுகளால் பிளவுபட்டு போன அந்த உறவை கிறிஸ்து புதுப்பித்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனோடு நமக்கு ஒரு உறவை, அந்த உறவு ரொம்ப முதல்ல அந்த கல்வாரி, அந்த சிலுவை, அந்த 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 பாடுகள், அவைகளை குறித்து, மரணம் ஒன்றை குறித்து நாம நினைக்கும் போது நினைவுக்கு வருகிற முதல் காட்சி பொருள் இயேசுவின் சரீரம். அந்த சரீரம் எனக்கு நினைவுபடுத்துவது என்ன? அவரோடு எனக்கு இருக்கிற, நான் எப்படி ஜெபம் பண்றேன், நான் எப்படி இன்னைக்கு ஆராதிக்கிறேன், நான் எப்படி அவரை தொழுது கொள்றேன், அவருக்காக எப்படி பக்தி வைராக்கியமா வாழ்றேன், அதெல்லாம் எனக்கு நினைப்பூட்டுகிறது அந்த உறவு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆக முதலாவது நமக்கு தேவை இயேசுவோட இருக்கிற உறவு. உறவு. தோத்துறோம். முதல்ல சரீரம், இயேசுவின் சரீரம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ரெண்டாவது நம்ம நினைவுக்கு வருவது என்னன்னா சிலுவை. என்னதுங்க? சிலுவை. நல்லா கவனிக்கணும். சிலுவை என்பது ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சிலுவை. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னைத்தானே எடுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது பாடுகளின் அடையாளம் மட்டுமல்ல, சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். ஆமென். நான் போன வாரத்தில் சென்னையில் தோத்துறோம் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சிலுவையை குறித்து 7 காரியத்தை சொன்னேன். ஆமா, சிலுவை குறித்து ரொம்ப அற்புதமான வசனங்கள் எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. நல்லா கவனிங்க. சிலுவை என்ற ஒன்றை நாம் நினைவுக்கு கொண்டு வரும்போது சிலுவை வெற்றிக்கு அடையாளமாய் காமிக்கிறது. எதுக்கு அடையாளம் காமிக்குது? வெற்றி. எதன் மேல வெற்றி? பாவத்தின் மேல வெற்றி, சாபத்தின் மேல வெற்றி, மரணத்தின் மேல வெற்றி, பிசாசின் மேல வெற்றி, நுகத்தின் மேல வெற்றி, அடிமைத்தனத்தின் மேல வெற்றி. கர்த்தர் அந்த ஒரு பெரிய வெற்றியை அந்த சிலுவையின் மூலம் நமக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார்? சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். பைபிள்ல கொலைசியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆமா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், ஆமா இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லமைகளின் கிரியைகளையும் நிர்வாணமான கோலமாக்கி இருக்கிறார். எப்படிங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். அவனை நிர்வாணப்படுத்தி அலங்கோலப்படுத்தி சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? வெற்றி சிறந்திருக்கிறார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, சிலுவை என்பது நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற வெற்றி. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அந்த வெற்றியை கையில் என்ன செய்ய சொல்றாரு? என்ன கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த வெற்றியை என்ன செய்ய சொல்றாரு கையில? ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை, சிலுவை என்பது பாடுகள் அல்ல, சிலுவை என்பது என்னது? வெற்றி. அந்த வெற்றியை என் கையில் என்ன செஞ்சுட்டு வரணும்? எடுத்துக்கிட்டு வரணும். கவனிங்க, தோத்துறோம். இந்த வெற்றியை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறார்? சம்பாரிச்சு கொடுத்திருக்கிறார். பைபிள்ல பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா மோசேயை குறித்து ரொம்ப அழகான சம்பவங்கள்லாம் பைபிள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. தோத்திரம். மோசே 3வது அதிகாரம், யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் அப்படி படிச்சு பாருங்களேன். யாராவது வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து
அக்கினி ஜுவாலையின் நடுவிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தது, அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே 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 என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன் இங்கே கிட்டி சேராயாக, இங்கே நீ கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற, நீ பக்கத்துல வரணும்னா உன் கால்ல இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நல்ல கவனிங்க, நீ பக்கத்துல வரணும்னா உன் கால்ல இருக்கிற பாதரட்சைய. இது எப்ப நடந்துச்சு? 40 வருஷம் முடிவுல நடந்துச்சு. மோசேயினுடைய 40 வருட வனாந்தர வாழ்க்கை. அதுக்கு முன்னால ஒரு 40 வருஷம் எங்க? பார்வோனுடைய அரண்மனையில ராஜ வாழ்க்கை. தோத்திரம், ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை. அடுத்து ஒரு 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. அடுத்த ஒரு 40 வருஷம் அற்புத வாழ்க்கை. நான் சொல்லட்டுமா? ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே சிறையிருப்புல வச்சு வனாந்தர வாழ்க்கை என்ன செய்ய வைக்கிறாரு? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்வதில் அவனுக்கு என்ன இருந்துச்சு? பெருமை இருந்துச்சு. அவன் ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். அவங்க அம்மா பிறந்த உடனேயுமே அவனை தூக்கி கொண்டு போய் பெட்டியில வச்சு, நாணல் பெட்டியில வச்சு நைல் நதியில் என்ன செய்யறா? அனுப்பி விடுறா. பார்வோனுடைய குமாரத்தி குளிக்கிற இடம், அவ கரெக்டா இடம் பார்த்து இந்த பக்கம் மீரியா வந்து இந்த வழியா அந்த பெட்டி வந்துச்சுன்னா கரெக்டா மகன் அங்க போய் இந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய கண்ணில் பட்டுருவான் அப்படின்னு எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி செட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே பார்வோனுடைய குமாரத்தி பெட்டியை திறந்து பார்க்கிறா. உள்ள குழந்தைய பார்த்தா அவ்வளவு அழகு. அடாடாடாடாடாடா, தோத்துறோம். செக்கச்சவேர்னு அவ்வளவு அழகா இருக்கான் அந்த குழந்தை. இந்த குழந்தைய கொல்றதுக்கு மனசே இல்லை. ஆமா, ஏன்னா அன்னைக்கு பார்வோன் ஆண் பிள்ளைகளை பூரா என்ன செய்யணும்? கொல்லணும்னு பிளான் போட்டிருந்தான். ஆமா, தோத்துறோம். இது இஸ்ரவேலின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைன்னு தெரிஞ்சா கொன்னாலும் கொன்றுவான். அதனால குழந்தையை தூக்கி கொண்டு போய் அரண்மனையில வச்சு அழகா வளர்க்குறாங்க. குழந்தை அழுகுது, பால் கொடுக்கணும். யாரை கூப்பிடுறது? நேரா மோசேயுடைய அம்மாவையே கூட்டிட்டு வந்து அவங்க அக்கா என்ன செய்யறா? பயங்கர மாஸ்டர் பிளான். தோத்துறோம், பயங்கர பிளான். அல்லையில சொல்லுங்க. ஆமா ஆமா, ஏன்னா மோசையை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு அப்படின்னா தோத்துறோம், அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்கள் சரியான திட்டமிடுதல் செய்ய வேண்டும். ஆமென். ஏனோ தானோலாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தோத்துறோம். சபையில வந்து ஆண்டவர் உங்களை ரட்சித்து உட்கார வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சபைக்கு நீங்க வந்ததுக்கு காரணம் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்புக்கு காரணம் என்ன குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். தோத்துறோம். சும்மாலாம் ஆண்டவர் நீங்க கொண்டு வந்து என்ன செய்யல? வைக்கல. ஆமா, எனக்கு ஒழுங்கா பாட்டு பாடவே வராது பிரதர். நன்றி பலி ஓரம் கட்டுவோ நல்ல தெய்வம். புரியுதா உங்களுக்கு? நன்றி பலி நம்ம பாடுறதெல்லாம் நன்றி பலி. பீடம் கட்டுவோம்னு கூட நமக்கு சரியா என்ன செய்ய மாட்டேங்குது? பாட வர மாட்டேங்குது. தோத்துறோம். ஆம். ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா. இன்னைக்கு காலையில எங்க ஊர் சர்ச்சில், சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு தம்பி பாட்டு பாடினார். தோத்துறோம். ஆமா, அந்த பாட்டை வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏகோவா ராஃபான்னு அவருக்கு என்ன செய்ய தெரியல. ஏகோவா ராஃபான்னு சொல்ல தெரியல. அவர் என்னமோ சொல்றாரு. தோத்துறோம். நான் மனசுக்குள்ள நினைச்சேன், ஆண்டவரே நீங்க ரொம்ப பாவம் தான் ஆண்டவரே. அவர் பாடி அவர் உச்சரிச்ச வார்த்தைக்கு அர்த்தம் வேற. தோத்துறோம். அதனால மனசுக்குள்ள நினைச்சேன், ஐயோ அந்த வார்த்தையை அவருக்கு உச்சரிக்கவே தெரியல. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், அவருக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்கவே தெரியல. அவர் கையில அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்படின்னா அவரை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஜெபம் முடிஞ்சு அவர் வரும்போது நான் கூப்பிட்டு சொன்னேன், நீங்க பாட்டு பண்ணது தப்பு, அந்த வார்த்தை உச்சரிச்சது தப்பு. ஆனா உச்சரிக்கவே தெரியாத உங்களை அந்த பலிபீடத்துல நிக்க வச்சு பாட வச்சிருக்கிறாருன்னா நீங்க உங்க ரட்சிப்பை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம். நல்லா வாழ்நாள்ல இப்படிலாம் வருவேன், ரட்சிக்கப்படுவேன், பாட்டு பாடுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், நிஜமாவே நினைச்சதே கிடையாதுங்க. நிஜமாவே நினைச்சது கிடையாது. தோத்துறோம். ஆமா ஆமா, எங்க அப்பா அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன், தோத்துறோம். நான் ரட்சிக்கப்பட்டு வாலிப காலத்துல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிற்பாடு சின்ன சின்ன பின்மாற்றம், ஒரு பெரிய வழி மாறி போனேன்.
தடுமாறி போனேன். வாலிப காலத்தில் தடுமாறி போனேன். நல்ல ஒரு வேலையில் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். தோத்துறோம். வேலைக்கு சேர்ந்த பிற்பாடு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆமாம், எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார் ஜோம் பண்ண. நாங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நின்னோம். அவர் எந்திரிச்சு ஜோம் பண்ணும்போது ஜெபத்தை டக்கு நிப்பாட்டிட்டு ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிச்சார், தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சார். எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னார், உங்கள் மூத்த மகனை நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, அவனை ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போறாரு, உலகத்தின் பல தேசங்களின் கொடிகளை கர்த்தர் காமிக்கிறாரு, அங்கெல்லாம் கொண்டு போக போறாரு அப்படின்னு சொன்ன உடனேயும் நான் ஜெபத்தை நிப்பாட்டிட்டு அவர் பக்கத்தில் கையை பிடிச்சி இழுத்துட்டேன். தோத்துறோம். ஜெபத்தை போது நிப்பாட்டுங்க, நீங்க பாட்டு கூசி பேத்தி விட்டுட்டு போயிருவீங்க. நாளைக்கு எங்க அம்மா கூப்பிட்டு ஊழியம் செய்யணும்னா என்னை போட்டு பாடாப்படுத்தி எடுப்பாங்க. எனக்கு ஊழியம் செய்யறதுல விருப்பம். நீங்க விட்டா பயங்கரமா அந்த தேசத்துக்கு போவேன், இந்த தேசத்துக்கு போவேன் கொடியேற்றிட்டு இருக்கிறீங்க. எனக்கு உள்ளூர்ல இருக்கிற கொடியேற்றவே வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நீங்க வாய. பயங்கர கோபம் அந்த பாஸ்டர் மேல. எங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், அடுத்த தடவை இந்த பாஸ்டர் எங்க வரக்கூடாது வீட்டுக்கு. எங்க அம்மா அழுதாங்க, எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தோத்துறோம். ஆமா, நான் சொன்னேன், உங்களுக்கு ஊழியத்துக்கு எவ்வளவு காசு வேணும் தந்துடுறேன், சம்பளம் வாங்கி என்ன செஞ்சிடறேன் கொடுத்துறேன், நமக்கு ஊழியம்லாம் செய்ய நமக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம்லாம் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு கடினமான இருதயத்தோட இருந்தேன். ஆமா, தோத்துறோம். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துருக்கிறோம். பாஸ்டர் பிரசங்கம் பண்றவர் திடீர்னு பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு கடைசி சேர்ல உட்காந்துருக்கிறேன். அவர் பிரசங்கத்தில் நேரம் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி, ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறார், அவருடைய ராஜ்ய பணிக்கு நீ தேவை, நீ எங்க ஓடுனாலும் அவர் உன்னை என்ன செய்வாரு, அவருடைய வேலைக்கு கொண்டு வருவார். அவர் சொன்ன உடனே எனக்கு அவர் மேல கோவம். சேர் எடுத்து டம்முன்னு அடிச்சுட்டு விறுவிறுன்னு வெளியே போயிட்டேன். எனக்கு பிடிக்கல. முதல்ல ஒரு ஊழியக்காரர் மூலமா தீர்க்க தரிசனமா பேசினாரு, காதுல வாங்கல. ரெண்டாவது தடவை நாங்க போற சபையின் போதகர் மூலமா பேசினாரு, காதுல வாங்கல. மூணாவது தடவை கர்த்தர் பார்த்தாரு, யார் மூலமா பேசினாலும் இவன் காதுல வாங்க மாட்டான், நம்மளே பேசுவோம் அப்படின்ட்டாரு. நான் ஊழியத்துக்கு வந்தது யாரும் சொல்லி அல்ல, என் நேச மணவாளன் என்னை அழைத்து வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வேலைக்கு சேர்ந்த புதுசுல எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி அந்த கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்த புதுசுல அந்த பிளான்ட் ஓடாத ஒரு பிளான்ட். தோத்துறோம். கை வச்சவொடனே என்ன செஞ்சிருச்சு, மறுநாள் காலையில் உள்ள நுழையும் போது, கம்பெனிக்குள்ள நுழையும் போது அந்த செக்யூரிட்டி அடிச்சாம் பாருங்க ஒரு சல்யூட்டு. வாழ்நாளில் மோதிஸ், நீ எங்க போனாலும் உனக்கு ஒருத்தவன் இப்படி சல்யூட் என்ன செய்ய மாட்டான், அடிக்க மாட்டான். அந்த வேலையை மட்டும் என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், எல்லாரும் என்னை வணக்கம் போடுறாங்க, ஏன்னா ரொம்ப நாளா ஓடாத ஒரு பிளான்ட் கை வச்சோன்னு என்ன செஞ்சிருச்சு, ஓடிருச்சு. எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் பயங்கரமா புகழ்ந்து பேசுறாங்க. தோத்துறோம். 15 நாள் கூட ஆகலைங்க, ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு, என் வேலையை செய்ய வாடான்னாரு. தோத்துறோம். நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே என்ன வேணாலும் நான் செய்யறேன், என்னை உங்க ஊழியம் செய்ய மட்டும் என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. வேணாம் ஆண்டவரே, என்னால முடியாது. கடைசியா ஒரு முறை ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா, என் வசனத்தை சுமக்க நிறைய பேர் இருக்காங்க, என் இருதயத்தை சுமக்க நான் உன்னை கூப்பிடுறேன், வருவியா? என் இருதயத்தை சுமக்க நீ கூப்பிடுறேன், உன்னை வருவியா? நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நிறைய சவால்கள், நிறைய போராட்டங்கள், கொஞ்ச நெஞ்ச போராட்டம் கிடையாது. நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு, ஆண்டவருடைய பணியை செய்ய என் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பிற்பாடு பயங்கர சவால்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ நிந்தைகள். தோத்துறோம். நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு, உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு சொன்ன அதே பாஸ்டர் சொன்னாரு, நீ சண்டே ஸ்கூல் நடத்த கூட லாயக்கு இல்லடான்னாரு. சண்டே ஸ்கூல் நடத்த கூட, பைபிள் காலேஜ் போன இடத்துல எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ குற்றச்சாட்டுகள், செய்யாத தவறுகளை செய்ததா சொல்லி அவமானப்படுத்தினாங்க. என்னை வேதாகம கல்லூரி விட்டு வெளியே தள்ளணுன்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. நான் சொல்லுவேன், என்ன குறித்து என் நேசம் அளவானனுக்கு ஒரு திட்டம் இருந்தது, என் தகப்பனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. நான் சொல்லுவேன், அன்னைக்கு அந்த தேவ ஊழியர் ஜெபிக்கும் போது என்னெல்லாம் ப்ராபசி சொன்னாரோ, எந்தெந்த தேசத்து கொடிகளை எல்லாம் பார்க்கிறேன்னு சொன்னாரோ, இன்னைக்கு அந்தந்த தேசங்களை எல்லாம் போய் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். சொல்றேன், சிலுவை நமக்கான வெற்றி. மோசே ஆண்டவர் அந்த முட்செடிக்கு நடுவுல சந்திக்கிறாரு. அந்த முட்செடி கிட்ட சொல்றாரு, நீ பக்கத்துல வராத, உன் காலில் இருக்கிற பாதரட்சிய 40 வருஷம் தோத்துறோம். முன்னால அரண்மனை வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. அரண்மனையிலிருந்து நேரா வனாந்திரத்துக்கு வந்தவன்ட்டு இருந்து என்னெல்லாம் கலட்ட முடியுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு. மோசேயை குறித்து பைபிள் சொல்லுது, மோசே வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனாய் இருந்தான். அந்த மோசே இப்ப பேச தெரியாதவன், திக்குவாயன், எனக்கு பேச தெரியாத ஆண்டவரேன்றான், நான் மந்தனா உள்ளவன்றான். தோத்துறோம். காரணம் என்ன, ஆண்டவர் வனாந்திரத்துல வச்சு வடச்சட்டியில வறுத்த மாதிரி என்ன செஞ்சிட்டாரு. சில நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்றேனே, உங்க வாழ்க்கையில வருகிற சோதனைகள், போராட்டங்கள், வனாந்திர அனுபவங்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை உருவாக்குவதற்கு. ஆமென். உங்களை உருவாக்குவதற்கு.
ஆண்டவர் இப்ப மோசேட்ட சொல்றார், நிக்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் காலில் இருக்கிற செருப்பை, ஏன்னா கலட்ட வேண்டியதெல்லாம் கழட்டிட்டாரு. கலட்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னதான்? ஏன்னா இந்த செருப்பை இப்ப கலட்டினா தான் அடுத்து அவனை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்த போகிறது எகிப்து. இப்ப போட்டிருக்கிற செருப்பு எகிப்திய செருப்பு. இப்ப இந்த செருப்பை கலட்டி அவன் மேல இருக்கிற நுகத்தை ஆண்டவர் உடைச்சு இங்க இருந்து அவனை அனுப்பும் போது தோல்வி உற்றவனாக அல்ல, வெற்றியாளனாக கர்த்தர் எகிப்துக்கு அனுப்ப விரும்புகிறார். அங்கே எகிப்துல போய் ஏறத்தாழ 5 தலைமுறை, எத்தனை தலைமுறை? 400 வருஷம். ஒரு தலைமுறை 80 ஆண்டுகள். 80 ஆண்டுகள் கொண்ட ஒரு தலைமுறை 5 தலைமுறை. 5 தலைமுறையாய் சாபத்திலையும் வேதனையிலையும் பாடுகளிலையும் சிறைப்பட்டு போயிருக்கிறவங்களை விடுவிக்கணும்னா இவன் விடுவிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும் சிஸ்டர், பிரதர், உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்ன தெரியுமா? ஆமென். சிறைப்பட்டு போன அடுத்த பல தலைமுறைகளை விடுவிக்கும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் நீங்கள். அவர்களை நீங்கள் விடுவிக்கப்பட, அவர்களை நீங்கள் உங்கள் கரங்களால் தேவன் விடுவிக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அவங்க வெற்றியை சுதந்திரிக்கணும்னா நீங்க வெற்றியை என்ன செய்யணும்? கையில எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். வரப்போகிற தலைமுறை வெற்றியை சுதந்திரிக்கணும்னா இந்த தலைமுறையில் இருக்கிற நீங்களும் நானும் அந்த வெற்றியின் சிலுவையை கையில என்ன செய்யணும்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவதாக தோத்திரம் ஆண்டவரோடு உள்ள உறவு. ஆமென். நமக்கு ஞாபகப்படுத்துவது அவருடைய சரீரம். இரண்டாவது, அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த வெற்றி. நாம இனி அடிமையானவர்கள் அல்ல, பாவத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல, சாபத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல என்பதை நினைப்பூட்டுகிற சிலுவை. சிலுவையை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன தெரியுமா? இந்த சிலுவை எனக்கு வெற்றியை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. பிசாசு பல நேரங்களில் நம்மளை குற்றப்படுத்துவான். என்னன்னு சொல்லி குற்றப்படுத்துவான் தெரியுமா? உன்னை பத்தி தெரியாதா? நீ அப்படி இருந்த ஆளு தானே, நீ இப்படி இருந்த ஆளு தானே, நீ தெருவில் இப்படி சுத்திட்டு தெரிஞ்ச ஆளு தானே, நீ இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச ஆளு தானே, இன்னைக்கு வந்து ஏசுன்னு சொன்னா அல்லேலே அல்லேன்னு சொல்லிட்டு போனா நீ ஆண்டோடைய பிள்ளைன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நீ அப்படி இருந்த ஆளு தானே. தோத்துறோம். உங்க காதுல வந்து நெகட்டிவா எதிர்மறையா வந்து பேசுவான். அப்ப பிசாசை பார்த்து நீங்க சொல்லணும், அடே சப்ப மண்டை, யாரு? ஆமா, எழுந்திருப்பேன் கூட வந்துருங்கக்கா எங்க போனாலும். இல்லையில சொல்லுங்க பாப்போம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? சத்துரு நம்மளை வெட்கப்படுத்த விரும்புவான். நம்முடைய பழைய காரியங்களை சொல்லி நம்மளை குற்றப்படுத்த விரும்புவான். நீங்க சொல்லணும், ஆமென். ஒருவேளை நீ சொல்லுகிறதை போல பழைய வாழ்க்கை எனக்கு அப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் என்றைக்கு இயேசு எனக்காக மரித்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை அந்த சிலுவையில சிந்தினாரோ அந்த சிலுவையின் மரணம் எனக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. நீ சொல்லுகிறபடி நான் அடிமைப்பட்டவன். ஆமென். இரண்டாவது நமக்கு நினைவுக்கு வருவது அவரால் நமக்கு உண்டான வெற்றி. இங்க இருக்கிற யாரும் நீங்க ஒரு நாளும் உங்க மனசுல இப்படி சொல்லிடவே கூடாது, நான் தோத்து போயிட்டேன், என் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன், என் வாழ்க்கையில இழந்துட்டேன், என் வாழ்க்கையில அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன். இல்ல, ஆண்டவர் உங்கள் இழப்புகளில் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். மரணம் உங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை, பாவம் உங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை, சாபம் உங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். இந்த வெற்றியை கையில நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். மூணாவது, இந்த மரணம் என்கிற அந்த கல்வாரியின் நிலை வரும்போது அதுல நாம நினைவு கொள்ள வேண்டிய மூன்றாவது ஒன்று கசப்பான காடி. சொல்லுங்க. மன்னிக்கணும். தோத்திரம். மூன்றாவது, கிறிஸ்துவினுடைய மேல இருந்த அங்கி. என்னது? கிறிஸ்துவின் சரீரத்தின் மேல இருந்த அந்த வஸ்திரம். அந்த வஸ்திரம் அதை நம்ம எப்பயுமே என்ன செய்யணும்? நினைக்கணும். சொல்லுங்க. அதை எப்பயுமே என்ன செய்யணும்? நினைக்கணும். இந்த வஸ்திரம் எதை காட்டுது அப்படின்னா எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? ரட்சிப்புக்கு அடையாளம். அந்த அங்கி தோத்திரம் அவருடைய சரீரத்தின் மேல அது போத்தப்பட்டது. ஒரு சிவப்பான அங்கி அவங்க மேல, அவர் மேல என்ன செஞ்சாங்க? போத்துனாங்க. அது கடைசியா அந்த அங்கியை தான் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த வஸ்திரத்தை தான் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒருவரை ஒரு பங்கிட்டு கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரை ஒருவர், எனக்கு வேணும் இந்த அங்கி, இந்த வஸ்திரம் எனக்கு வேணும், இந்த வஸ்திரம் எனக்கு வேணும், இந்த வஸ்திரம் எனக்கு வேணும். ஆமா தோத்திரம். நான் சொல்றேன், சிலர் ரட்சிப்பை விரும்புறாங்க, கிடைக்கல. நாம விரும்பல, ஆனா கர்த்தர் அந்த ரட்சிப்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அல்லேலூயா. இயேசுவை தேடி 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 போறாங்க. தோத்திரம். போன வாரத்தில் சீர்காழியில சனி ஞாயிறு கூட்டத்துக்கு நான் போயிருந்த போது, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை முடிச்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், திரள் கூட்ட ஜனங்கள், ஆமா அந்த இரவு நேரத்தில் நடக்க முடியாம காலில் துணியை கட்டிக்கிட்டு அந்த அம்மா, சில பெண்கள் எல்லாம் நடக்க முடியாம வயதின் முதுமையில் அப்படியே நடக்க முடியாம நடந்து போனாங்க. வயசானவங்கலாம். நான் கூப்பிட்டு கேட்டேன், எங்க நடந்து போறீங்க?
என் கூட வந்து பாஸ்டர் சொன்னார், வேளாங்கண்ணிக்கு என்ன செய்றாங்க, இங்க இருந்து கூட நிறைய பேர் தோத்துறோம், இந்த சீசன்ல எங்க போறாங்க, வேளாங்கண்ணிக்கு. எப்படியாவது அங்க போனா தோத்துறோம், ரட்சிக்கப்படலாமா? தேடி போறவருக்கு அல்ல ரட்சிப்பு, தேடி வந்தவர் மூலம் ரட்சிப்பு. ஆமென். நீங்கள நானும் நம்ம ரட்சிக்கப்படுவோம்னு கனவுல கூட என்ன செய்யல, ஆலயத்துல வந்து இப்படி உட்காருவோம்னு என்னைக்காவது நினைச்சிருப்போமா? தோத்துறோம். என்னைக்காவது இப்படி கையில பைபிள் எடுப்போம் நினைச்சிருப்போமா? இல்ல, தோத்துறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, ஒரு பெரிய மாற்றத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஒரு பெரிய விடுதலையோட இருக்கிறோமே, இதற்கு காரணம் அவரால் வந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை ரொம்ப லேசா என்ன செஞ்சிடக்கூடாது. எபிரேயர் 2 வாசிக்கிறோம், அற்புதங்களால, அடையாளங்களால, பலவித பலத்த செய்கைகளால, பரிசுத்த ஆவியானவரால பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? 2:14 எபிரேயர் 2:14 படிச்சு பாத்தீங்கன்னா, அற்புதங்களால, அடையாளங்களால, ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. 11 படிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்லி அவர் இல்ல, எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் 2:4 அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலவிதமான பலத்த செய்கைகளாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. இந்த ரட்சிப்புக்காக நாம எந்த விளக்கரையும் என்ன செய்யல, கொடுக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, தோத்திரம், அவருடைய இரக்கம், தயவு. பைபிள்ல நோவாவை குறித்து பைபிள வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வேற யாருக்குமே கிடைக்காத கிருபை யாருக்கு என்ன செஞ்சு? கிருபைனா என்ன தெரியுமா? யாருக்கும் கிடைக்காதது கிடைக்கிறது தான் கிருபை. மற்றவங்க யாருக்கும் கிடைக்கல, எனக்கு மட்டும் அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? கிருபை. சூரானத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆண்டவர் உங்களை மட்டும் இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. உங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களை மட்டும் ஆண்டவர் தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஏன் இப்படி சொல்ற? உங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு நடுவுல உங்களை மட்டும் ஆண்டவர் இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. தட் இஸ் கிரேஸ். அதுதான் கிருபை. ஆமென். அதுதான் கிருபை. ஒன்னு சொல்லட்டுமா? நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை எத்தனை வருஷத்துக்கு முன்னால உண்டானது தெரியுமா? 969 வருஷத்துக்கு முன்னால உண்டானது. பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகம புத்தகத்துல ஏனோக்கு தன்னுடைய 65வது வயதுல மெத்துசலாவை பெற்றான். சிலருக்கு நான் என்ன பேசுறேனே புரியல, தோத்துறோம். ஆமா, முன்ன பின்ன பைபிளை படிச்சா தானே புரியும். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஏனோக்கு தன்னுடைய 65வது வயசுல யாரை பெற்றான்? மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான்? சஞ்சரிச்சு கொண்டிருந்தான். 300 வருஷம் தேவனோட சஞ்சரிச்சான். 300 வருஷம் சஞ்சரிச்சு தேவன் அவனை என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டார். காணப்படாமல் போனான்னு பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு? 300 வருஷம் ஆண்டவரோட உறவாடினான். காரணம் என்ன தெரியுமா? மெத்துசலாவை பெற்ற பிற்பாடு மெத்துசலாவினுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்னன்னு கர்த்தர் ஏனோக்குக்கு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். மெத்துசலா பிறந்த உடனேயும் மெத்துசலா அப்படின்னா அர்த்தம் என்ன? அதற்கு பின்பு அது நடக்கும். அதான் அர்த்தம். அதற்கு பின்பு. மெத்துசலாவினுடைய மகன் பேரு லாமேக்கு. லாமேக்கு பின்னால ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேர் தான் என்னது? நோவா. யாரு? நோவா. இந்த 5வது அதிகாரத்துல 4 பேருடைய பெயர்கள் ரொம்ப முக்கியமாய் சொல்லப்பட்டது. ஒன்னு ஏனோஸ், இன்னொன்னு ஏனோக், 3வது லாமேக், 4வது மெத்துசலா. தோத்திரம். இந்த 4 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏனோஸ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஜனங்கள் கர்த்தரை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனோக்கு பிறந்த பிற்பாடு தான் கர்த்தரோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். மெத்துசலா பிறந்த பிற்பாடு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், 969 வருஷம் மெத்துசலா உலகத்தில் வாழ்ந்தார். மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம் மெத்துசலாவுடைய மகனுக்கு பிற்பாடு நோவா.
நோவாவுக்கு பிற்பாடு பூமி என்ன செய்யப்பட்டது? நோவாவுக்கு 500 வயதான போது சேம் காம் யாபாத் என்ன செய்றாங்க? பிறகுறாங்க. பைபிளை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நோவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பேழையை உருவாக்குப்பா, அந்த பேழையில எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்ட்டிஷன் பண்ணு, ஊர்வன பரப்பன நடப்பன மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் உள்ள என்ன செஞ்சிரு, ஜோடி ஜோடியா சேர்த்துரு. நீயும் உன் மனைவி உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற உன் மருமக்க மாறி எல்லாரையும் பேழைக்குள்ள என்ன செஞ்சிரு, உள்ள போயிரு. பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. பேழையை செஞ்சுட்டு 100 வருஷம் நோவா என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? காத்துக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு வருஷம்? கர்த்தர் சொன்னது ஒண்ணு என்ன செய்யல. ஏன் நடக்கல தெரியுமா? அந்த 100 வருஷம் தாமதத்துக்கு காரணம் மெத்துசலா. யாரு? மெத்துசலா. 100 வருஷம் தோத்திரம் எக்ஸ்ட்ரா. ஆமா, எப்ப மெத்துசலா மரித்தானோ, மெத்துசலா மரித்தா மறு வருஷம் கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தார். அப்ப நான் சொல்றேன், நோவாவை விட மெத்துசலா முக்கியமானவன். ஏன் சொல்லுங்க தெரியுமா? மெத்துசலா தேசத்தினுடைய அழிவை தடுத்து நிறுத்துகிறவனாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேசத்தினுடைய அழிவுக்காக திறப்பிலே நிற்கக்கூடியவனாயிருந்தான். தேசத்தினுடைய பெரிய சவால்களுக்காக திறப்பிலே நிற்கக்கூடியவனாயிருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல என் மேல வச்சிருக்கிற திட்டம் என்னன்னா, இந்த பட்டணத்துல கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்து வைத்திருக்கிறார் இந்த பட்டணத்தின் காவலாளிகளாய் இருப்பதற்கு, இந்த பட்டணத்தின் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ஆமென். யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் எகிப்தை சொல்லுங்க ஆசீர்வதிச்சார். என்ன செஞ்சாரு? யோசேப்பு இல்லைன்னா எகிப்துக்கு என்ன இல்ல? சூரானத்துல இந்த சபை இல்லைன்னா சூரானத்துக்கு ஆசீர்வாதம். நம்புறீங்களா? அத ஐயா நீங்க நம்புறீங்களா? உண்மைங்க, அது உண்மை. அப்ப நம்முடைய சபையை அப்ப நம்ம எப்படி மேன்மையா பார்க்கணும்? நம்ம ஊர்ல நம்ம இல்லைன்னா தோத்திரம் நம்ம ஊருக்கு என்ன இல்லை? அப்ப உங்க ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது பாருங்க. அல்லேலூயா. போன வருஷம் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போயிட்டு விமானத்தில் வந்துட்டு இருந்தேன், ஃப்ளைட்ல வந்தேன். அது ஒரு பெரிய ஃப்ளைட், 36,000 அடி உயரத்தில் அந்த ஃப்ளைட் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பறந்துகிட்டு இருக்கு. தோத்திரம். நான் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், மேகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த ஃப்ளைட்ல ஒரு ஷேக் ஆகிற சத்தம், கடமுடா 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 கடமுடா. அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, ஒரு அரை மணி நேரமா என்ன செஞ்சுட்டு இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு இருக்கு. அந்த சவுண்ட் கட 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 கடன்னு ஃப்ளைட் அப்படியே ஆடுது, சேரெல்லாம் தூக்கி தூக்கி போடுது. எப்படி இருக்கும்? 36 அடி உயரத்தில் ஏரோப்ளைன்ல அது மாதிரி ஆடுச்சுன்னா எப்படி இருக்கும்? உயிரே இருக்கு அதுல, அப்படியே ஆடுது. தோத்துறோம். அப்படியே ஆக்சிஜன், மூச்சு சுவாசிக்க முடியல. ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் இறங்கிருச்சு. எல்லாரும் எடுத்து மாட்டிக்கிறாங்க, சீட் பெல்ட்டை மாட்டுறாங்க. அவங்க அப்படியே கடவுளை கும்பிடுறாங்க, கத்துறாங்க. ஏரோப்ளைன்ல பைலட் அங்கிருந்து சவுண்ட் கொடுக்குறாரு, ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன்ல போய்கிட்டு இருக்கோம், எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் பயப்படுறாங்க. நான் நிம்மதியா சீட்டை விரிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறேன், நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நேரமா எனக்கு என்ன நடக்குதுன்னு என்ன செய்யல. என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு வெள்ளைக்காரர் என்னை தட்டி அப்படி எழுப்பினாரு. சார், வாட் இஸ் திஸ்? என்ன இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் அங்க கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவங்க ஐயோ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கடவுளே கடவுளேன்னு கத்துறாங்க, எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. நீங்க இப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறீங்களே. முழிச்ச பிற்பாடு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆக்சிஜன் மாஸ்க் தொங்கிக்கிட்டு இருக்கு, ஃப்ளைட் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு, இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது. என்னை பக்கத்தில் வந்தவர் கேட்டார், பயமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்தாரு. நான் சொன்னேன், பயமா இல்லை, ஐ டோன்ட் மைண்ட். நான் எனக்கு என்ன அதை பத்தி கவலை? கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் வெடிக்க போகுதியா, எங்க போய் விழுகுன்னு தெரியாதியா, நம்ம எல்லாம் செத்து போவோமியா. நான் பக்கத்தில் அவர்கிட்ட சொன்னேன், டோன்ட் ஃபியர், பயப்படாத அப்படின்னு. உனக்கு பயமா இல்லையா? நோ, ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு பயமா இல்லை. ஏன் பயமா இல்லை? நான் ஒருத்தன் இந்த ஃப்ளைட்ல இருக்கிறதுனால இந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு ஆபத்து வராது. எனக்கு தெரியும் என் ஓட்டம் இப்படி முடிகிறது இல்லை, நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. எனக்கான காலத்தை கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறார். நான் மட்டும் இந்த ஃப்ளைட்ல வரலைன்னா நீங்களாம் செத்து போயிருவீங்க. இது எப்படி இருக்கு? உங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காகவே கர்த்தர் இந்த விமானத்தில் என்னை பயணிக்க வைத்திருக்கிறார். சொல்லட்டுமா? அப்படின்னா
நம்மள ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? such a precious. இருக்கிறதுலே விலையேறப்பட்டவர்கள் நாம். ஐயோ, உங்களுக்கு பேசுறேன், ரலிலா சொல்லுங்க. நம்ம யாரு? இருக்கிறதுலயே நம்ம சாதாரணமான ஆளு. ஆனா நமக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க அந்த ரட்சிப்பு, ரொம்ப 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 விலையேறப்பட்டது, ரொம்ப ரொம்ப விலையேறப்பட்டது. ரொம்ப லேசா நினைச்சிடாதீங்கம்மா, ரொம்ப லேசா நினைச்சிடாதீங்க பிரதர். இட் இஸ் a precious. இந்த உலகத்துல வேற யாருக்கும் கொடுக்கப்பட முடியாத ஒன்று உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு. ஆமென். We are not an ordinary people. We are an extraordinary people. We have an extraordinary salvation. நமக்கு ஒரு அசாத்தியமான விலையேறப்பட்ட மகிமையான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், நம்ம சிலுவையை நினைக்கும் போது, மரணத்தை நினைக்கும் போது நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய அங்கி. அந்த அங்கி எனக்கு வஸ்திரமாய் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது கசப்பான காடி. தோத்திரம். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில கசப்பான அனுபவங்கள் என்ன செய்யப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திர பயணத்துல என்ன செய்றாங்க? வர்றாங்க. தோத்திரம். தண்ணி இல்லை. அந்த வனாந்திரத்துல கொஞ்சோண்டு ஒரு குட்டையில என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. ஆனா அந்த தண்ணி எடுத்து குடிச்சா அது என்னவா இருக்கு? கசப்பா இருக்கு, கசப்பா இருக்கு. அப்போ உடனே இந்த தண்ணியை எப்படி குடிக்க முடியும்? பக்கத்துல இருந்த ஒரு மரக்கட்டை எடுத்து அதுல போடுறாங்க. அந்த கட்டை உள்ள விழுந்த உடனேயும் அந்த கசப்பான தண்ணி மதுரமா என்ன செஞ்சிருச்சு? நம்ம வாழ்க்கை ரொம்ப கசப்பானது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது அழுதேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை ரொம்ப கசப்பானது. யாருக்குமே நம்ம விருப்பமா என்ன செய்ய மாட்டோம். சில நேரங்கள்ல சிலருடைய பார்வையில நம்ம ரொம்ப அற்பமா என்ன செய்வோம். சில நேரங்களில் சிலருக்கு நம்ம பேச்சு பிடிக்காது, நம்ம நடக்க பிடிக்காது, நம்ம வாழ்க்கை முறைகள் பிடிக்காது. சிலர் ரொம்ப இழிவா பேசுவாங்க, தூசிச்சு பேசுவாங்க, அவமானப்படுத்தி பேசுவாங்க. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. சில நேரங்களில் நம்ம பெற்றோருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்க மாட்டோம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிரயோஜனமா இருக்க மாட்டோம், நம்முடைய பகுதிக்கு நம்ம பிரயோஜனமா இருக்க மாட்டோம். இதனால என்ன பிரயோஜனம்? ஒரு யூஸும் கிடையாது. யூஸ்லெஸ். சில நேரங்களில் அது நமக்கு கசப்பா இருக்கும். ஏண்டா வாழ்றோம். சில நேரம் நம்ம மனசுல இப்படி சொல்றோம், ஜான் வச்சா முளம் சறுக்குது, ஜான் வச்சா இப்பதான் முன்னேற மாதிரி இருக்கு, அப்புறம் பொதுக்குன்னு என்ன செய்யறேன்? கீழே அடி மேல அடி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. எதுக்குடா வாழணும்? என்ன வாழ்க்கை இது? கசந்து போகிற மாதிரி இருக்கு. நான் சொல்றேனே, இன்னைக்கு இத்தனை கசப்பான வாழ்க்கையாய் வாழக்கூடிய உங்களை என்னையும் மற்றவங்க ருசிக்கிற அளவுக்கு மாறினதுக்கு காரணம் இயேசு என்கிற மரம் உள்ள வந்ததுனால. ஆமென். இதுக்கு முன்னால நம்ம பேசினாலே நம்ம பேச்சு சிலருக்கு என்ன செய்யாது. ஆனா இப்ப 4 வார்த்தை நீங்க நல்லதா சொல்லுங்க பிரதர். நான் நல்ல பிரசங்கம் பண்றதுனால சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்லா பாடுறதுனால சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவ பிரசன்னம் உள்ள இருக்கிறதுனால சொல்றாங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கும் அதே வார்த்தை தான், அதே பேச்சு தான். இன்னைக்கும் அதே பேச்சு தான், அதே வார்த்தை தான். ஆனா அன்னைக்கு வெறுமையா இருந்தோம், இன்னைக்கு பிரசன்னத்தோட இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, 4வது கசப்பான அவர் வாயில கொண்டு போய் அதை வைக்கிறாங்க. அவரால் அதை என்ன செய்ய முடியல. இந்த கசப்பை விட அவர் வாழ்க்கை அதை விட ரொம்ப கசப்பா இருக்கு. ரொம்ப துன்பப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சிலர் வெளியில சிரிக்கிறீங்க, மனசுக்குள்ள அழுகிறீங்க. ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. என்ன வாழ்க்கை? மனசுக்குள்ள அவ்வளவு வேதனைகளும் பாரங்களும். சிலரால் அங்கீகரிக்கப்பட முடியல. சிலர் முன்னால போக விட்டு பின்னால என்ன செய்யறாங்க? முகத்துக்கு முன்னால நல்லா பேசுறாங்க, ஆனா முதுகுக்கு பின்னால ரொம்ப இழிவா பேசுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. கசப்பு கலந்த காடி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நினைவுபடுத்துவது என்ன தெரியுமா? அனுமதிக்கப்படுகிற வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை வேணும்னு என்ன செய்வாரு? அனுமதிப்பார். யவீருவை குறித்து பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் 5ல் அவன் ஒரு ஜெப ஆலய தலைவன். இந்த யவீரு தன்னுடைய 12 வயசு மக மரண அவஸ்தைப்படுறா. நீங்க எல்லாம் படிச்சவங்க தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால நான் வசனங்களை புரட்டாம நேரா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 12 வயசு மக மரண அவஸ்தைப்படுறா. இயேசுவை குறித்து கேள்விப்படுறான்.
ஆண்டவர் வந்து என் மகளை தொட்டா சுகமாயிருவா அப்படின்னு என்ன செய்யறான்? நம்புறான். இயேசுவை தேடி வர்றான் வீட்டுக்கு. ஆண்டவர் வர்றாரு. அந்த எரிகோவின் வீதியில வரும்போது 12 வயசு வாலிப மகள் தன்னுடைய மகளுடைய ஆரோக்கியத்துக்காக விண்ணப்பம் பண்ண வர்றவே 12 வருஷமா பெரும்பாடோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஒரு கனெக்ஷனை பாருங்க. இங்கேயும் 12 வருஷம், இங்கேயும் 12. நான் இங்க எப்படி சொல்றேன், இவளுக்கு கற்பம் அடைக்கப்பட்டுச்சு, யவீருடைய மனைவிக்கு கற்பம் புரிஞ்சுக்கணும். இவளால பிள்ளையை பெக்கவே முடியாது, உதிரப்போக்குனால இவள் பிள்ளை பெற முடியாது. ஆனால் அங்கே இவளுக்கு பிள்ளை பெற முடியாதுன்னு என்னைக்கு நியமிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கு யவீருடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை என்ன செஞ்சுச்சு? இப்போ யவீருடைய வீட்டில் 12 வருஷமா அந்த பிள்ளை வளர்ந்துருக்கிறா. அந்த பிள்ளையை இழக்கிற ஒரு நிலைமை. ஆனா 12 வருஷமா பெரும்பாடோட இருக்கிறவ இயேசுவின் வஸ்திரத்தை வந்து தொடரா. ஓரத்தை தொட்ட உடனே அவளுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது, அற்புதம் நடக்குது. அவன் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 12 வருஷமா பெரும்பாடோட இருந்த இவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அப்ப என் மகளுக்கு ஒரு சுகம் கிடைச்சிராதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கோம். இயேசுநாதர் மட்டும் வந்துட்டாருன்னா போதும், என் வீட்டுக்கு இயேசுநாதர் மட்டும் வந்துட்டாருன்னா போதும், அவர் மட்டும் வந்து தொட்டுட்டாருன்னா போதும், அப்படி ஒரு நினைப்புல அவ உட்கார்ந்துருக்கிறான். அவளுக்கு சுகமாயிட்டு இயேசுநாதர் யவீரு பக்கம் திரும்புறாரு. வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது, போதகரை தொந்தரவு பண்ணாத, அவன் புள்ள செத்து போச்சு. ஆண்டவர் யவீருவை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இது அனுமதிக்கப்பட்டது. யவீருடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட்டது? ஆமா, அந்த கசப்பு அனுமதிக்கப்பட்டது. இயேசுவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றான் யவீரு. வீட்டுல வந்து பிள்ளைய குளிப்பாட்டி படுக்க வச்சு எல்லாரும் அழுது ஒப்பாரி வச்சு சந்தடியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க, கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஒப்பாரி வைக்கிற ஆளுகளை பார்த்தாலே கோவமா வரும். தோத்துறோம். நம்ம ஆளுக தோத்துறோம். பஸ்ஸை விட்டு இறங்கி சாவு வீட்டுக்கு முன்னால வர்ற வரைக்கும் நடந்து சிரிச்சு பேசி ஜோக் அடிச்சுக்கிட்டு வரும். அந்த சாவு வீட்டுக்கு பக்கத்துல, பெட்டிக்கு பக்கத்துல வரும்போது எங்க இருந்துதான் அழுக வருமோ தெரியல. அடே அப்பா, சிறந்த நடிகர்கள் எல்லாம் ஒப்பாரி வீட்டுல தான் பார்க்கலாம். உங்களுக்கு சொல்ல சூப்பரா கொடுக்குறீங்களே, சொல்ல உங்களுக்கு புரியுதா? சில அனுபவங்களை தேவன் நம்ம லைஃப்ல என்ன செய்வாரு? அனுமதிப்பார். சில இழப்புகளை தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். சில போராட்டங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். சில கசப்பான சூழ்நிலைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். நான் சொல்லுவேன், அனுமதிக்கப்படுகிற அனைத்தும் என் வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்கு என்னை கொண்டு போக போகிறது. ஆமென். எல்லாரும் அழுகுறாங்க, புலம்புறாங்க. இயேசு வந்து சொல்றாரு, யவீருவை பார்த்து, அழுகிறவன், புலம்புறவன், கூப்பாடு போடுறவன் எல்லாரும் என்ன செய்ய சொல்ல? வெளியே போச்சு. ஒருத்தனும் உள்ள இருக்க கூடாது. சொந்தக்காரன்லாம் என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏண்டா யவீரு, இப்ப நாங்க உனக்கு முக்கியம் இல்ல? ஏண்டா நாங்க வந்து செத்து போன பிள்ளைய தூக்கி குளிப்பாட்டி படுக்க வச்சு அழுது ஒப்பாரி வச்சு ஐயோ புள்ள போச்சேன்னு கலங்கிக்கிட்டு இருக்கிறோம். எங்களெல்லாம் வெளியே போச்சு சொல்லி எங்கேயோ வந்திருந்த ஒரு தாடிக்காரரு, அவர் ஒரு சிவப்பு கலர் வெள்ளை கலர் அங்கியை போட்டுட்டு சிவப்பு கலர் துண்டை போட்டுட்டு உள்ள வந்திருக்கிறாரு. இயேசுநாதர் அப்படித்தான் பார்த்துருக்கிறோம் நம்ம, அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்ல முடியாது அவங்களுக்கு. எங்கேயோ இருந்து வந்தவரை கூட்டிட்டு வந்து உள்ள வர வச்சு அவர் வெளியே போய் சொல்றாருன்னு, நாங்களாம் உனக்கு வேணாம், அப்ப சொந்த பந்தம்லாம் வேணாம், உறவுலாம் வேணாம்டா எனக்கு, யவீரு வேணாண்டா எனக்குன்னு சொல்லியிருப்பாரு. தோத்துறோம். எல்லாம் வெளியில போங்க. உள்ள வந்து இயேசுநாதர் பிள்ளையை தொட்டு, வாலிப மகளே, ஆமா கையை பிடிச்சு எழுந்துருன்னாரு. எந்திரிச்சு உட்காந்துட்டா. ராமன் சொல்லுங்க பாப்போம். எந்திரிச்சு. யவீரு ஏன் வெளியே போச்சானா தெரியுமா? எல்லாரையும் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், டேய் அழுகக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்றேன். நீங்களாம் என்னுடைய கசப்புக்கு காரணமா இருக்கிறீங்க. நீங்களாம் அழத்தான் முடியும், ஆனா என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் என் கசப்பை களிப்பாக மாற்ற முடியும். என் அழுகைய அழுகுறலை மாற்றி ஆமென் சந்தோஷத்தினால் நிரப்ப என் வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறது எதுவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆமென். நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல எதை ஆண்டவர் அனுமதிச்சாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்கணும். எப்படி அனுமதிச்சாலும் தோத்துறோம். எப்படி இன்னைக்கு பாராட்டுறாங்க, நாளைக்கு தூசிக்கிறாங்க. இன்னைக்கு வரவேற்கிறாங்க, நாளைக்கு நம்மளை வெளியேற்றுறாங்க. இன்னைக்கு
இன்னைக்கு நம்மளை கொண்டாடுறாங்க, நாளைக்கு நிந்திக்கிறாங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட அனுபவங்களை தேவன் எனக்கு அனுமதிப்பாரானால் அந்த அனுமதிக்கப்படுகிற எல்லா பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அனுமதிக்கிற எல்லா நிந்தைகளுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அனுமதிக்கிற எல்லா பாடுகளுக்கும் உமக்கு ஆமென். 5வது முள்முடி. என்னது? முள்முடி. கவனிங்க, இந்த முள்முடி எனக்கு ஞாபகப்படுத்துகிற, நினைவூட்டுகிற ஒன்று, என் ஆண்டவர் என்னை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். சங்கீதம் 132 16 17 வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை. சங்கீதம் 132 16 17 வாசிங்க வேகமா. 132 16 17. நான் தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலே அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். 3 விஷயத்தை சொல்றாரு தாவீதுக்கு. என்ன? கொம்பை, ஆமா, 2வது விளக்கை, 3வது சத்துருக்களை, ஆமா, தோத்திரம். இந்த 3க்கு பின்னால அவன் தலைமையில இருக்கிற கிரீடம், இது அவன் அங்கீகரிக்கப்பட்டதற்கு அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனை என்ன செய்யல? அங்கீகரிக்கல. 8வதா பிறந்த பிள்ளை. 7 பேர் சாமுவேலுக்கு முன்னால நிக்கிறாங்க. 7 பேரை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்பா ரெடியா இருக்கிறாரு. 7 பேருக்கு ராஜ வஸ்திரம் தரிச்சிருக்கிறாரு. 7 பேருக்கு நல்ல மேக்கப் பண்ணி இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவங்களை என்ன செய்யல? அங்கீகரிக்கல. தீர்க்கதரிசி கொம்பை எடுத்துட்டு வந்து தலையில ஊத்த போறாரு. இவன் தான் ராஜாவோ, இவன் தான் ராஜாவோ, இவன் தான் ராஜாவோ. 1 சாமுவேல் 16 படிச்சு பாருங்க. ஆமா, எல்லாரையும் ஆண்டவர் இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, 7 பேரும் இல்ல. அப்ப யார்தான்? தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உன் வீட்டுல பிள்ளைங்க வேற யாராவது இருக்காங்களா? அதுக்கப்புறம் தான் தாவீதுனுடைய அப்பா ஈசாய்க்கு ஞாபகமே வருது. ஆமாமா, எங்க வீட்டுல கடைசியா ஒரு ஆள் இருக்கிறான், அவன் பொடிப்பைய, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். பைபிள் சொல்லுது, அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம். நல்ல அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம். தோத்திரம். பார்க்கிறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கான். வீட்டுல கடைசியா பிறந்த பிள்ளை. நம்ம வீட்டுல கடைசியா பிறந்த பிள்ளை நமக்கு என்ன பிள்ளை? அதேதான். ஆனா தாவீது வீட்டுல மட்டும் அது அப்படியே நேருக்கு மாறா. தோத்திரம். கடைசியா பிறந்த பிள்ளை வனாந்திரத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். தோத்திரம். வீட்டுல இருந்து அப்பா கூப்பிட்டு விடுறாரு, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரா, உன்னை பார்க்கணும்னு சொல்றாரா, வாடா. ஆட்டு மந்தையில இருந்து வர்றாள். எப்படி வருவான்? நல்ல நீட்டா குளிச்சு, மேக்கப்லாம் போட்டு, பாடி ஸ்ப்ரேலாம் அடிச்சு, பேண்ட் ஷர்ட்லாம் மாட்டி, டை எல்லாம் கட்டி, கோட் சூட்லாம் போட்டு, தோத்திரம், அப்படியே வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆடு மேய்ச்சவன் அரை கோமணத்தோட என்ன செய்யறான்? ஓடி வர்றான். ஆமா, வெயில்ல நம்ம தோத்திரம் இருக்கு. ஏற்கனவே ரொம்ப ஏற்கனவே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறோம்? ஆமா, தோத்திரம். இப்ப அடிக்கிற வெயில்ல இன்னும் கொஞ்சம் சுத்தி வந்தா எப்படி இருப்போம்? சூப்பர் கலரா இருப்போம். கவனிங்க, ஆட்டு மந்தையில ஆட்டு புழுக்கையா படுத்து கிடந்து, ஆட்டு மந்தையினுடைய வாசனை, ஆட்டு புழுக்கையினுடைய வாசனை, கண்கள் எல்லாம் குழி விழுந்து போச்சு, தோற்றமெல்லாம் மாறி போச்சு, அழகெல்லாம் அற்று போச்சு, முழுசா ஒரு மாதிரி அலங்கோலமான நிலைமையில வர்றான். நல்லா அலங்காரப்படுத்தி ட்ரெஸ் போட்டு தீர்க்கதரிசிக்கு முன்னால நிப்பாட்டி அறிமுகப்படுத்தின அப்பா அவனை வாடான்னு வரவேற்கிறதுக்கு என்ன செய்யல? வரல. அவன் அண்ணமாரெல்லாம் வந்து கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை போட்டு அவனை வரவேற்று அவங்க தீர்க்கதரிசிக்கு முன்னால நிப்பாட்டுறதுக்கு யாருக்கு மனசு? அவன் வனாந்தரத்திலிருந்து ஓடி வர்றான் வீட்டுக்கு. அவன் வீட்டுல வந்து கால் வைக்கும் போது பைபிள் வசனம் சொல்லுது, ஆண்டவர் இறங்கி வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதாங்க தனித்துவம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம தேவனுடைய மனசுல இருக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளை நினைக்கிறது கர்த்தரா மட்டும் இருக்கணும். மற்றவங்க யார் நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்றதால நமக்கு கவலையே இல்லை. மற்றவங்க என்ன நம்மளை பற்றி சொல்கிறாங்கன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ, எல்லாருக்கும் அரண்மனை இருக்குது, எல்லாருக்கும் வீடு இருக்குது, எல்லாருக்கும் ஆடைகள் இருக்குது, எல்லாருக்கும் அலங்காரங்கள் இருக்குது, எனக்கு மட்டும் வனாந்திரம், எனக்கு மட்டும் ஆட்டு மந்தை, எனக்கு மட்டும் ஆட்டு புழுக்கையோட படுக்க. தோத்துறோம். இவ்வளவு வனாந்திரத்துக்கு நடுவில்
தாவீது பாடின பாட்டு என்ன தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை குறித்து என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. உங்க வாழ்க்கையில உங்களுடைய தனித்துவத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துற கூடாது. கர்த்தர் தான் நம்மளை கனப்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. நம்மளை யாரும் அங்கீகரிக்கலைன்னா பரவாயில்ல, பரலோகம் அங்கீகரிக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மற்றவங்க உங்களை பத்தி பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க, மற்றவங்க உங்களை தூசிக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி கவலைப்படாதீங்க, உங்கள்ட்ட இருக்கிற இல்லாமையை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த பாடுகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கணும். ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம 5 விஷயத்தை மனசுல யோசிக்கணும். 1, எனக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு. ஆமென். 2, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வெற்றி. ஆமென். 3வது, அவரால் எனக்கு கிடைத்த ரட்சிப்பு. 4வது, அவர் எனக்கு அனுமதித்த வாழ்க்கை. 5வது, அவர் என்னை அங்கீகரித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 5 விஷயமும் நான் எப்பொழுதுமே என் வாழ்க்கையில நினைக்க வேண்டிய விஷயங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 5 விஷயமும் எப்பொழுதும் என் வாழ்க்கையில என்ன செய்யணும், நான் நினைக்கணும். ஆண்டவரோட நான் ஆழமா தொடர்பு வைத்துக் கொள்ளணும். என் வாழ்க்கையில எதை வேணாலும் இயேசுவுக்காக இழப்பேன், எதற்காக இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன். அவருடைய அணுகுமுறை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை, அவரோடு கூட நான் பழகுகிற அனுபவம், அவரோடு நடக்கிற, அவரோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் எனக்கு முக்கியம். அதை நான் இழந்துடவே கூடாது. எனக்கு அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிற வெற்றி, எந்த விதத்திலையும் பிசாசு என்ன பின்னால என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது. பாவம் என்ன பின்னால என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது. எந்த சாபத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். இந்த சாத்தானுடைய வல்லமையும் என்ன மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இனி நான் வெற்றி அடைய போகிறவன் அல்ல. எனக்கு ஏற்கனவே வெற்றியை என் நேச தகப்பன் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வேன், அவருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன், அவருடைய வல்லமையை நான் என்ன செய்வேன், காத்துக்கொள்வேன். என்ன அவர் எந்த பாதையில நடத்தினாலும், எந்த விதத்துல நடத்தினாலும், எந்த சூழ்நிலையில நடத்தினாலும் நான் அந்த பயணத்தில் சந்தோஷமுகமாய் பயணிப்பேன். அது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில யார் என்னை அங்கீகரிச்சாலும், யார் என்ன புறக்கணிச்சாலும், யார் என்ன நிந்தித்தாலும், அங்கீகரிக்காமல் போனாலும் என்னை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. யார் என்னை எல்லனமா பார்த்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யார் என்ன இழிவா பேசினாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் யார் என்ன யூஸ்லெஸ்னு சொன்னாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் என் நேச மணவாளனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், என்னை சிங்காசனத்தில் அமர வைத்திருக்கிறார், எனக்கான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், என் கொம்பை உயர்த்தி இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் என் தலைமையில இருக்கு, அவருடைய வல்லமை என் தலைமையில இருக்கு, அவருடைய அழைப்பு, அவருடைய திட்டமை என் தலைமையில. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறார். எதை வச்சு உங்களை ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்காருன்னு சொல்றீங்களா? எதை வச்சு? பைபிள்ல சுவாசி சொல்ல 132ல தாவீதுக்கா ஒரு கொம்பு எதுக்கு அடையாளம் தெரியுமா? வலிமைக்கு, வல்லமைக்கு அடையாளம். ஆமா, அங்கே அவனுக்கா ஒரு விளக்கை. ஆமா, விளக்கு எதுக்கு? எதிர்காலத்துக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? ஆமா, சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். தோத்திரம், அவன் கிரீடம் அவன் மீதிலோ பூக்கும். ஒரு அழியில சொல்லுங்க பாப்போம். ஆமென். நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா சொல்லணும்னா, ஆமா, நமக்கான பலன், நமக்கான வலிமை, நமக்கான எதிர்காலம், நமக்கான கிரீடம் எல்லாமே நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அபிஷேகத்துக்குள்ள இருக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்க மேல என் மேல இருக்கிற அபிஷேகம், அதுதான் நம்மளை அங்கீகரித்திருக்கிறதுக்கான அடையாளமே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லட்டுமா? தோத்திரம், நமக்கு ஜெபிக்கவே வராது. ஆனா நம்ம போய் அபிஷேகத்தோட நின்று பேயை பார்த்து இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னா போகுதா? போகிறது. அழிலே சொல்லுங்க. தோத்திரம், இயேசுவின் நாமத்துல நான் மோதிஸ் வினோத் வந்திருக்கிறேன். போறியா? என்ன சொல்றேன்? அது திரும்பிட்டு என்ன சொல்லு தெரியுமா? உன்னையும் தெரியும், உங்க அப்பாவையும் தெரியும். நீங்க மோதிசா போனா பேய் ஓடாது. ஆமா, இயேசுவின் அபிஷேகத்தோட போனா போகும். அதுதான் நம்மளை அங்கீகரிச்சிருக்கிறதுக்கான அங்கீகாரம். ஆமென். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சில வருஷத்துக்கு முன்னால திண்டுக்கல்ல ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு இரவு 11 மணி இருக்கும்.
கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த பாஸ்டர் என்னை பஸ் ஏற்றி விடுறதுக்காக என்ன செய்யறாரு, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாரு. நான் அங்கேருந்து பெங்களூருக்கு ஒரு ஊழியத்துக்கு போகணும். பெங்களூர் பஸ் எனக்கு ஒரு 11:40 அந்த பஸ்ஸு. அதனால ஒரு 11 காலம் போல் நாங்கள் இப்போ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நின்றுக்கிட்டு இருக்கிறோம். என் பக்கத்தில் ஒரு அம்மா, கணவன் மனைவி 2 பேர், மஞ்சள் கலரில் சேலை கட்டி, ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மஞ்சள், ஆமாம், நெத்தியில் பட்டை குங்குமம் பயங்கரமாக வந்து உட்காந்துருக்கு. நான் சூட்கேஸை வச்சுட்டு அது மேலே ஏறி செஞ்சுட்டு இருக்கேன், உட்காந்துட்டு இருக்கிறேன். பாஸ்டர் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆமாம், ரொம்ப நேரமாக அந்த அம்மா என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. தோத்துறோம். அந்த பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் இந்த மஞ்சள் கலர் சேலை உங்களை ரொம்ப முறைக்குது பாஸ்டர் அப்படின்னு. அது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படி திரும்பி அது முகத்தை பார்த்தேன் பாருங்க, அப்படியே நாக்க துருத்திக்கிட்டு அப்படி எந்திரிச்சிச்சு, கையை முறுக்கிக்கிட்டு. நைட்டு 11 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவன் பூரா திரும்பி பார்க்குறான். இவர் பாஸ்டர் என்ன பண்ணிய தோத்துறோம். நான் ஒன்றுமே செய்யலையா, கண்ணை திறந்து என்ன செஞ்சேன், பார்த்தேன். யோ பார்க்காத, நீ இந்த பக்கம் திரும்பின்றாரு அவரு, என் கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த அம்மாவை பார்க்காத என்னது. ஆமாம், நான் பார்க்காம முகத்தை திருப்பினா கீழே உட்காந்துருது, திரும்ப பார்க்கறதுக்கு முகத்தை திருப்பினா ஆடுது. தோத்துறோம். ஆமாம், பிறகு எனக்கு புரிஞ்சிருச்சு, இது மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைக்காது கணக்கு கோட்டாரவர்களே. இறங்கி களத்தில் வேலை செய்வோம்னு நான் பக்கத்தில் போன உடனே தலையை விரிச்சு போட்டு ஆடிச்சு. ஆமாம், வீட்டுக்கார ஐயா வந்து, ஐயா என் மனைவி மேல சாமி வந்திருக்கு, சாமியாவது இதாவது, நீ கொஞ்சம் இரு. தோத்துறோம், என் வேலை வந்துருச்சு. அல்லையா சொல்லுங்க. ஆமா, பஸ் ஸ்டாண்டே முழு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு திரும்பி பார்க்குற அளவுக்கு அலற விட்டேன். கடைசியில முழங்கால் போட்டு சொல்லுது, ஐயா இயேசுன்ற பேரை மட்டும் சொல்லாத, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னுச்சு. அதுதானே எனக்கு வேணும், அதுதானே எனக்கு வேணும். தோத்துறோம். எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, இயேசுன்ற பேருக்கு அவ்வளோ வல்லமையா, இந்தா பார்த்துக்க. கொஞ்ச நேரம் 4 பேர் பார்க்கறதுக்காகவே பேய விரட்டினேன். அல்லேலூயா. சொன்னனே, நம்ம சாதாரணமான ஆளு, ஆனால் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அசாதாரணமானது. அசுத்த ஆவிகளை அலறச் செய்யும். ஆமென். பாதாளத்தின் வல்லமைகளை அலறச் செய்யும். ஆமென். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அந்த பகுதியில் இருக்கிற சத்துருவின் வல்லமைகளை கூண்டோட விரட்ட வைக்கும். அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? சும்மா துள்றதும் குதிக்கிறதும் கையை தட்டுறதும் இல்ல அபிஷேகம். தோத்துறோம். ஆமா, நம்ம தெருவுக்குள்ள போகும்போது ஆவியெல்லாம் என்ன செய்யணும், அது நம்மளை பார்த்து, வா என் கூட்டாளி வந்துட்டான், இவ்வளவு நாளா என் கூட தானே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தா, என்ன திடீர்னு சர்ச்சுக்கு உள்ள போயிட்டு, நிறைய பேய் நிறைய சபையில், உங்கள் சபையில் பற்றி சொல்லலை, தோத்துறோம், நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன். ஆமாம், சில பேய் வரும்போது என்ன செய்யும், பேயோட, இந்த பேயோட தானே வரும், வேற யாரோட வரும் சொல்லுது. ஆமாம், சர்ச்சுக்குள்ளே வந்து ஆராதனை ஒரு கூட்டம் நடக்கும், சர்ச்சுக்கு வெளியில அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆராதனை நடத்தும். தோத்துறோம். உள்ள ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிற அக்காவை பற்றி அது வெளியில வட்டமேஜ மாண்டாட்டில் பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா, உள்ள ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா பாரு, ஜெபம் பண்ணி பயங்கரமா ஆவியில நிரம்பிக்கிட்டு இருக்கிறா பாரு. அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற, ஆத்தாடியோ பயங்கரமா நிரம்பி பயங்கரமா சிக்கு 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 அப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாளே, என்ன இப்படி. தோத்துறோம். பக்கத்துல இருக்கிற பேய் சொல்லும், அப்படி ஆடுற குதிக்கிற ஆளை பத்தி எல்லாம் பெருசா நீ யோசிக்காத. ஆமா, உள்ள போயிட்டு ஆராதிக்கிறவ, ஆமா, வெளியில வந்தோடனே நம்மாளு, நீ பாரு, மறக்காம என்னை கூட்டிட்டு போயிடுவா பாரு. வெளியில வந்த உடனேயும் நம்ம தேடி போற ஆளு அதுதான். போகும்போது பத்திரமா கையில என்ன செஞ்சுட்டு போயிடுறோம். ஆமென். எதுக்கு ஆமென்? அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ம அபிஷேகத்தை மேன்மையா பார்க்கணும். ஆமென். அதை தக்க வைத்துக் கொள்ளணும், காப்பாற்றி கொள்ளணும், இழந்துடக்கூடாது. ஆமென். அதை மெருகேற்றணும். தோத்துறோம். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை என்ன செய்யணும், மெருகேற்றணும். ஜெபத்தினால மெருகேற்றணும், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால மெருகேற்றணும், வேத வாசிப்பினால மெருகேற்றணும். ஆமா, ஃபயரா இருக்கணும். அல்லேலூயா. சூரானத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆனோம்னாலே ஏரியாக்குள்ள அவன் என்னவே செய்யக்கூடாது, சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது. ஆமேனா? அல்லேலூயாவா? அல்லேலூயா. ஆமா, தோத்துறோம். உங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா அது என்ன செஞ்சிடணும், ஓடிடணும். தோத்துறோம், ஓடிடணும். நான் எங்க ஊருக்கு கிளாஞ்சோனிக்கு வந்திருக்கிறேன், எப்பமாவது வருவேன். தோத்துறோம். ஆமா, என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? என்கிட்ட அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பிடிக்காம எல்லாம் கிடையாது. ஆமா, ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு தடவை வந்து ஒரு நல்லா இருக்கிறீங்களான்னு கையை பிடிச்சி இப்படி கை கொடுத்து தோல்ல கை வச்சாரு. கை வச்சோடனே பொத்துன்னு விழுந்துட்டாரு. 21 நாள் உபவாசத்துல இருந்துட்டு ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு அங்க வந்தேன். தோத்துறோம். என் கையை பிடிச்சிட்டு ஒரு தோல்ல கையை வச்சாரு பாருங்க, பொத்துன்னு விழுந்துட்டாரு. விழுந்த பிற்பாடு தான் தெரிஞ்சிச்சு அவர் மேல அசுத்தாவி வெளியே போயிடுச்சு. அவருக்குள்ள இருந்த அசுத்தாவி, தோத்திரம், ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப நான் பக்கத்துல வந்தா கூட தூரத்துல இருந்து ஒரு அக்கா தோத்திரம் போடும், நல்லா இருக்கீங்களாப்பா. ஆமா, எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, நீ பக்கத்துல வந்தீங்கன்னா உன் பேய் என்ன செய்யும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் மேன்மையானது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அந்த அங்கீகாரம் நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான் அதை என்ன செய்யுது? உறுதிப்படுத்துது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்பவுமே நினைப்பேன்ப்பா, எனக்கு வச்சிருக்கிற ரட்சிப்பை பத்தி நான் நினைப்பேன், எனக்கு உங்களோட இருக்கிற உறவை நினைப்பேன். ஆமா, என் மேல ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிற அந்த வல்லமையை நான் நினைப்பேன், நீங்க காட்டுகிற பாதையில நடக்கிறத பத்தி நான் நினைப்பேன், நீங்க அனுமதிச்சிருக்கிற அந்த அனுமதிப்பை நான் நினைப்பேன். ஆண்டவரே நீங்க என்ன அங்கீகரிச்சிருக்கிறீங்க, நான் அதை நினைப்பேன். ஆண்டவரே எனக்கு நீங்க சம்பாரிச்சு கொடுத்துருக்கிற வெற்றியை நான் நினைப்பேன். உங்களோட இருக்கிற உறவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. இருக்க இடத்துல அப்படி எழும்பி நின்று கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷத்துல நம்ம முடிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். ஒருவேளை அபிஷேகத்தை நம்ம இழந்திருப்போம், அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளணும். இந்த 3 நாட்கள் கூட்டத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார், நம்மை உருவாக்க போகிறார், நம்மை புதுப்பிக்க போகிறார். அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய வல்லமையினால, அவருடைய சத்துவத்தினால, அவர் வழிகாட்டுகிற பாதையினால, அவர் நம்மை அங்கீகரிக்கிறதுனால, அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிற அந்த வெற்றியினாலே, அவரோடு நமக்கு இருக்கிற உறவினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களோட இருக்கிற உறவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல காத்திருக்கணும், உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, அந்த உறவு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க சரீரம் காயப்பட்ட சரீரம், உளப்பட்ட நிலத்தை போல ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம், நொறுக்கப்பட்டீங்க, அடிக்கப்பட்டீங்க, உடைக்கப்பட்டீங்க ஆண்டவரே. அதை நான் நினைக்கிறேன்ப்பா, எல்லாம் எனக்காக ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற எல்லா கசப்பான பாதைகளை ஆண்டவரே நான் நினைத்து முறுமுறுப்பதை விட ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவரே. என்ன நீங்க நம்புறதுக்காக நன்றிப்பா, என்ன நீங்க நம்புறதுக்காக நன்றிப்பா. இன்னும் நான் உமக்காக உண்மையா இருப்பேன், இன்னும் நான் உமக்காக உண்மையா வாழ்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே. கைகளை உயர்த்தி நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஆம், கர்த்தருடைய மேன்மை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் சம்பாதித்த சிலுவையிலே சம்பாதித்த வெற்றியை இந்த நாளில் நாம் தியானித்திருக்கிறோம். அதை ஒரு நாள் நாம் இழந்துடக்கூடாது, அதை நம்மை விட்டு விலகிடக்கூடாது, அது நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அதை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு. ஆகவே ஜெபிப்போம். கிருபையில் ஆண்டவரே, நாங்கள் பெற்ற ஆண்டவரே ரட்சிப்பை, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற மேன்மையை, வெற்றியை ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே, இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற முள்முடியில் வைத்த கிரீடம், ஜெயம் ஆண்டவரே, அதை நாங்கள் அந்தஸ்தை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களை பயிற்சிப்பீராக, ஒவ்வொருவரை பயிற்சிப்பீராக. வந்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீ இந்த மாலை போய் மத்தியானம் போய் ரெஸ்ட் எடுத்து பிறகு மாலையில் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.